அடியார் கருள யாரே உள்ளார்? ஆளும் வல்லான் உன்னை அன்றி அடியார் கருள யாரே உள்ளார்? கருணாகரனே இறையவனே கருணை புரிவாய் காவலனே மறையோர் புகழும் இறையவனே நிறைவே தருவாய் இறையோனே தலைவார் மாந்தர் அறிய ஒண்ணா அருமை பொருளாம் அல்லாஹ் உன்னை அலைவார் மாந்தர் அறிய ஒண்ணா அருமை பொருளாம் அல்லாஹ் உன்னை குலைந்தோர் உள்ளம் மகிழுறவே குணமே தருவாய் குருபரனே மறையோர் புகழும் இறையவனே நிறைவே தருவாய் இறையோனே. மாமேதை மெஞ்ஞான நாதா ஷேக் பீர் முகமது சாஹிப் ஒலியுல்லா அவர்களுடைய ரஜபு பெருவிழா கொடியேற்றுதல் என்கின்ற நிகழ்வோடு தொடங்கி இன்று மார்க்க அரங்கத்தினுடைய முதல் அமர்வாக இங்கே ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்வினுடைய தோற்றுவாயாக நம்முடைய பீர் முகமது அப்பா தர்காவினுடைய ஆலிம் அபுல் ஹசன் அவர்களை கராத் ஓதுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كما أرسلنا فيكم رسولا منكم يتلو عليكم آياتنا ويزكيكم ويعلمكم الكتاب والحكمة
ويعلمكم الكتاب والحكمة ويعلمكم ما لم تكونوا تعلمون فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون يا أيها الذين آمنوا استعينوا بالصبر يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين صدق الله. மிக இனிமையான ஒரு இறை வாழ்த்தினை நம்மோடு பகிர்ந்து கொண்டு செல்கின்ற அபுல் ஹசன் ஆலிம் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இறைவனுடைய பேரருளாலும் பீர் முகமது அப்பா அவர்களுடைய அளப்பரிய ஆசியாலும் நாங்கள் பொறுப்பில் வந்து 3வது ரஜபு பெருவிழாவினை நடத்துவதற்கும் அதனை தலைமையேற்று நடத்துவதற்குரிய பேர் அருளை இறைவன் வழங்கியிருக்கின்றான். பொறுப்பில் இருக்கும்போது நெருப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நாம் பீர் முகமது அப்பா அவர்கள் சொல்வதைப் போல தார பலனும் பதவியும் தலீலும் இறைவன் தரக்கூடிய தலைமைகளும் இறைவன் தரக்கூடிய ஒரு அருள்கொடையாகவே பார்த்து வீரமும் வெற்றியும் என்று சொல்வார்கள். அந்த துஆவிலை கேட்கும்போது எல்லாம் தருவதோடு மற்ற விடாமல் வீரத்தையும் நீ எனக்கு தர வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான வீரான புகழ்ச்சியை துஆ அடியேன் என்று சொல்வார்கள். பீர் முகமது அப்பா அவர்களுடைய பாடல்களில் நாம் ஒன்றை பேசுவதற்கு வரும்போது பல நூறு பாடல்களும் அதனுடைய சந்தங்களும் விருத்தங்களும் நெஞ்சிலே அலைமோதி கொண்டே இருக்கும். 6 கப்பால் அணு அணுவாய் வந்துலகில் வேறாரும் ஒப்பில்லா மேலோனே வீரான புகழ்ச்சி செய்துவா அடியேன் புகழுதற்கு நீ மனதுள் மகிழ்ச்சி தருவாயே மகிழ்ந்து சொற்களை
ஞான புகழ்ச்சியினுடைய தோற்றுவாய் பாடலாக பீர் முகமது அப்பா அவர்கள் வைக்கும்போது இன்னொரு சொல் இதை வெல்லக்கூடிய சொல்லாக அமைந்து விடக்கூடாது என்பதை திட்டமிட்டு எழுதியதை போன்று அந்த சொற்களை வார்த்தைகளை அப்படி அளந்து வைக்கின்றார்கள். அந்த மகிழ்ச்சி தருவாயே மகிழ்ந்து என்கின்ற சொல் இருக்கின்றதே, இறைவன் ஒவ்வொரு விதமான அருள் பேறுகளை இறைவனிடம் கேட்கக்கூடிய துவாக்கள் பல நூறு ஆயிரக்கணக்கிலே பீரப்பாவுடைய பாடல் நெடுகிலும் இருக்கின்றது. இருந்தாலும் பல்வேறு இடங்களிலே அவர்கள் சொல்வார்கள், தலீலையும் தார பலனும் தலைமைகளும் தருவாய் என்று கேட்பார்கள். பொல்லா குபிர்களும் வருங்குற்றமும் பொருந்தா பிணி துன்பம் பல ஆபத்தும் நில்லா வறுமையும் மனச்சலிப்பும் என்னிடம் வந்து அணுகிடாமல் அல்லாஹ் உன்னை நான் புகழ்ந்து கேட்பேன் என்கின்ற பிரார்த்தனைகளை வைப்பார்கள். இவற்றுக்கெல்லாம் சிகரமாக இந்த பிரார்த்தனைகள், இந்த வேண்டுதல்கள், இந்த துவாக்கள், இந்த இரத்தல்கள் எல்லாம் எதை லட்சிய நோக்கி எதை மையப்படுத்தி கேட்கின்றது என்றால் மகிழ்ச்சி தர வேண்டும். வாழக்கூடிய வாழ்க்கையிலே ஆனை மலையிலும் பீர்மேட்டிலும் முகடுகளிலும் காடுகளிலும் வனங்களிலும் தவம் செய்து கொண்டிருந்த ஒரு இறைநேச செல்வருக்கு, ஒரு சூஃபி ஞானத்திற்கு மகிழ்ச்சி தர வேண்டும் என்று கேட்கின்றார்கள் என்றால் அந்த மகிழ்ச்சி எதன் மூலம் வர வேண்டும், எப்படி வர வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அருள் வெட்டலாக அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். பாரில் என்னை படைத்து எனக்கு பழுது வினை வராமல் பாதுகாத்து கார நினைவு திருநாமம் இறை ஹபீப் எனது கமலமதில் கனவு காட்டி வீரும் உபதேசம் எனக்கு உரைத்ததினால் உளம் மகிழ்ந்து உயிர் மெஞ்ஞான பீர் முகம்மது எனும் அரிய பேருடைய பைதல் இறையை புகழ கேண்போம். எங்க பார்த்தாலும் புகழ்ச்சி. அதுவும் சொல்லுகிறார்கள், வீரும் உபதேசம் எனக்கு உரைத்ததினால் உளம் மகிழ்ந்து. மகிழ்ச்சியினுடைய அற்புதத்தினை, மகிழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தினை பீர் முகமது அப்பா அவர்கள் பாடல்களில் சொல்லும்போது, என்னுடைய கனவிலே ஹபீபானவர் நபிகள் நாயகம் என்னுடைய கனவிலே திருநாமம் இறை ஹபீப் எனது கமலமதில் இதயத்திற்குள் கனவு காட்டுகிறார், கனவாக எழுகின்றார்கள். திருமறை சொல்லக்கூடிய கனவுகளை நாம் பதிவு செய்திருக்கின்றோம், பார்க்கின்றோம். கனவுகளை குறித்து நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு கனவினை, நல்ல கனவு என்பது என்னது, கெட்ட கனவு என்பது என்னது, நல்ல கனவு காணும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், கெட்ட கனவை கண்டு விழித்தெழும்போது என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்வதை போன்று கனவுகள் குறித்தே திருமறையிலே பல இடங்களில் சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் தன்னுடைய கனவிலே வருகின்றார்கள் என்று பீர் முகமது அப்பா அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அந்த கனவினுடைய விளைவாக அவர்கள் அடையக்கூடியது உளம் மகிழ்ந்து உயர் மெஞ்ஞான. உளத்தினில் மகிழ்கிறார்கள். மெஞ்ஞானத்திற்கான பீர் முகம்மது எனும் அரிய பெயர் என்று சொல்கின்றார்கள். பீர் முகம்மது என்று இந்த இடத்திலே அவர்கள் தன்னை சொல்கின்றார். பீர் என்ற வார்த்தைக்கு குரு என்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றது. பீர் என்று அவர்கள் தன்னை சொல்கின்றார்களா, அல்லது தன்னுடைய குருவாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கின்றார்களா? பீர் முகம்மது, என்னுடைய குருவானவர் முகம்மதாக இருக்கின்றார். இவ்வாறெல்லாம் சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியை குறித்து முதல் நாள் பேசுவதற்காக இங்கே நம்முடைய தமிழகத்தினுடைய உலமாக்களில், இன்று வாழும் உலமாக்களில் சால சிறந்த சான்றோர்களாக ஒரு 10-25 பேரை நாம் இன்று அடையாளம் பார்ப்போம் என்றால், அவர்களில் ஒருவராக நம்முடைய சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய மௌலானா மௌலவி அபு தாஹிர் பாக்கவி அவர்கள் இன்று அறியப்பட்ட ஒரு பேச்சாளராக, ஒரு சிந்தனையாளராக, 13 நூற்களுக்கு மேல் எழுதிய ஒரு நூலாசிரியராக,
பல்லாயிரம் மக்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய மார்க்க கல்வியை தரக்கூடிய ஒரு ஆசானாக பாக்கியத்து சாலிஹாத்திலே தன்னுடைய இளநிலை கல்வியையும் முதுகலையை தேவ்பந்து உத்தரப்பிரதேசத்திலே படித்து கொண்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச்சிறந்த ஒரு அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியராக இங்கே பேசக்கூடிய அபு தாகிர் அவர்களை நம்மில் பலரும் ஏற்கனவே இந்த மேடையிலே அறிமுகமாகி இருக்கின்றோம். அவர்கள் இன்றும் நாளையும் மிகச்சிறந்த 2 பேருரைகளை, நாளைய தலைப்பு அவர்களுக்கு வீட்டினில் தேடாய் விரைந்து என்கின்ற ஒரு கவிதையினுடைய பீர் முகமது அப்பா அவர்களுடைய ஒரு கவிதையின் இறுதி அடியினை, ஈற்றடியினை அவர்களுக்கு தலைப்பாக கொடுத்திருக்கின்றோம். வீட்டினில் தேடாய் விரைந்து எதை தேடச் சொல்கிறார்கள்? எந்த வீடு? ஞானமாணி மாலையிலே அப்பா அவர்கள் சொல்கின்றார்கள், மனத்துக்கும் நாவிலுற்ற வாக்குக்கும் இடை ஓர் இனத்துக்கும் எட்டாதிருப்போனை காட்டிலே நினைத்து போய் காட்டிலே தேடினால் காணாது, காணும் உடல் வீட்டிலே தேடாய் விரைந்து என்று சொல்கின்றார்கள். நமக்குள் இருக்கின்றான். குலூபில் முஹ்மினீன் அர்ஷுல்லாஹ், மூமீன்களினுடைய இதயத்தில் இறைவனுடைய ஆசனமாக இருக்கின்றது என்பது மொழி. 2 மிகப்பெரிய தலைப்புகளிலே இன்று அவர்கள் இன்றும் நாளையும் பேசுவதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டு நம்முடைய இந்த அரங்கத்தினுடைய உரையரங்கத்தினுடைய மைய பொருளாக, மைய கருத்தாக நாம் வைத்திருப்பது, இதுவரையிலும் பீர் முகமது அப்பா அவர்களுடைய ஞான பாடல்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய அந்த சரீகத்திலே அவர்களுடைய மஹ்ரிபத்தினுடைய நிலைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய இலக்கிய நயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பீர் முகமது அப்பா அவர்களுடைய சூஃபித்துவ சிந்தனைகளை மையப்பொருளாக வைத்துதான் 8 நாட்களுக்குமான பொருள் இங்கே நமக்கு விவாதமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. மகிழ்ச்சி தருவாயே மகிழ்ந்து என்று பீரப்பா அடியெடுத்து தரக்கூடிய ஆனந்தத்தில் இருந்து நாம் தொடங்குகின்றோம். அவர்கள் இங்கே தலைமை உரை ஆற்றுவதற்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்திருக்கின்றீர்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத் பேஷிமாம் சித்திக் ஆலிம் அவர்கள், நம்முடைய விழாக்குழுவினுடைய கன்வீனர், செயலாளர், இணை செயலாளர், விழாக்குழு பொருளாளர் ஆர்பி, கன்வீனர் நாசர், அப்துல் நாசர், கோல்டன் நாசர் அவர்கள், செயலாளர் முகமது பஷீர் அவர்கள், இணை செயலாளர் ரியாஸ் அகமது அவர்கள் மற்றும் பொருளாளர் பூப்பந்தல் குழுவினுடைய கன்வீனர் நிஜாம், எங்களுடைய நிர்வாகத்தினுடைய துணைத் தலைவர் ஹாஜி எம் ஷாகுல் அமீத், செயலாளர் ஷேக் ஃபரீத் என்கின்ற வசீம், பொருளாளர் ஜனாப் ஹாரிஸ் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், சிறப்பு குழு உறுப்பினர்கள், நம்முடைய தணிக்கை குழுவினுடைய கன்வீனர் மரியாதைக்குரிய ஹாஜி ஓபிஎம் ஹசன் அவர்கள், விழாக்குழுவிலே அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அணியினர்கள், தொண்டர்கள், இங்கே மிகச்சிறந்த முறையிலே இந்த மேடையினுடைய ஒரு பங்காகவே தங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இசை மூலம் நம்மளை ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய பைட் சபா குழுவினர், நமது ஜமாத்தினுடைய பொதுமக்கள், இந்த நிகழ்ச்சியிலே நேரிலே கலந்து கொள்ள முடியாமல் வளைகுடா நாடுகளிலும் சிங்கப்பூர், மலேசியா, அரபு நாடு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரத தேசத்தினுடைய பல பகுதிகளிலேயும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஜமாத்தினுடைய பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே பீர் முகமது அப்பா அவர்களுடைய விழா தொடங்கக்கூடிய இந்த பேர் உகையோடு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வரவேற்புகளை நல்கி, இந்த நேரத்திலே நம்முடைய ஜமாத் பேஷிமாம் சித்திக் ஆலிம் அவர்கள் ஒரு 10 நிமிடம் உரையாற்றும்படி அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நஹ்மது நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العليم. இந்த
மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நம்ம ஜமாத் தலைவர் அவர்களே, இங்கே 2 நாட்கள் சிறப்பாக உரையாற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற கன்சுல் உலூம் அபு தாஹிர் ஆலிம் பாக்கவி அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, ஹதீஸ் கமிட்டி உறுப்பினர்களே, என் உடன் பணியாற்றுகின்ற உலமா பெருமக்களே மற்றும் பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மகிழ்ச்சி தருகிறான் மகிழ்ந்து. அப்பா அவருடைய பாடலில் மகிழ்ச்சி தருவாயே மகிழ்ந்து, நாம் கேட்கிற பொழுது தருவாயே என்று நாம் கேட்கிறோம். ஆனால் அவன் மகிழ்ந்து தான் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறான். அந்த மகிழ்ச்சிக்கெல்லாம் இருபெரு காரணங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், 2 விஷயங்களில் மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அஸ்ஸஹத்து வல் ஃபரா, ஆரோக்கியமும் ஓய்வும். இந்த 2 மனிதனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிகப்பெரிய மகிழ்ச்சியாக கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த 2க்கும் நன்றி செலுத்துவது விட்டு மனிதன் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறான், அதை பற்றி சிந்தனை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இந்த 2க்கும் நாம் எவ்வளவு நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உறுப்புகள் எல்லாம், ஒவ்வொரு உறுப்புகளும் இறைவனை திக்ர் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் திக்ர் செய்வதில்லை. இறைவன் நம்மை படைத்தான் என்பதற்காக வேண்டி அந்தந்த உறுப்புகள் அதனுடைய தஸ்பீஹை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் எந்த உறுப்புகள் தஸ்பீஹ் செய்யக்கூடியவளை பெற்றிருக்கிறானோ அந்த மனிதன் இறைவனை திக்ர் செய்வதில்லை. அப்ப ஆரோக்கியமும் ஓய்வும் மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற பெருமெரும் மகிழ்ச்சி. ஆனால் அதையெல்லாம் நாம் ஒருபுறம் வைத்து விட்டு இன்றைக்கு நாம் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? கடவுள் கழுதை படைத்தார். கடவுள் கழுதை படைத்து கழுதையிடம் சொன்னார், நீ உலகத்தில் காலமெல்லாம் நீ பொதி சுமக்க வேண்டும், காலமெல்லாம் பொதி சுமந்து நடக்க வேண்டும், மக்களுக்கு பணியாளனாக இருக்க வேண்டும், உனக்கு 50 வயசு அப்படின்னார். உடனே கழுதை சொல்லிச்சு, பொதி சுமந்துட்டு 50 வருஷமா? கடவுளை வேண்டாம், எனக்கு 30 வருஷம் போதும். அடுத்து நாய்க்கு கடவுள் சொன்னார், நீ வீட்டை பாதுகாக்க வேண்டும், உன்னை படைத்திருக்கிற நீ வீட்டை பாதுகாக்க வேண்டும். அந்த பாதுகாத்து அவனுக்கு நன்றி விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அதற்காக வேண்டி ஒரு 30 வயசு அப்படின்னு சொன்ன நாய் சொல்லிச்சு, அவ்வளோ வயசு அதிகம், எனக்கு 10 வருஷம் போதும் என்று நாய் சொன்னது. அடுத்து குரங்கை படைத்து கடவுள் சொன்னார், உனக்கு 30 வயசு, நீ மகிழ்ச்சியாக தாவி தாவி ஓட வேண்டும், நீ ஓடுகின்ற ஓட்டத்தை பார்த்து மக்கள் பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று குரங்கு சொல்லப்பட்டது. குரங்கு சொல்லிச்சு, எனக்கு 20 வயசு போதும். மனிதனை படைத்து, மனிதா அறிவை கொடுத்திருக்கிறேன், உனக்கு எல்லாம் வசப்படுத்துகின்ற ஆற்றலை உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ 20 வருஷம் உலகத்தில் இரு. மனிதன் சொன்னான், கடவுளே எல்லாவற்றையும் சிந்திக்கின்ற ஆற்றலை தந்து, எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகின்ற ஆற்றலை தந்து எனக்கு 20 வருஷமா போதாது, எனக்கு 70 வருஷம் வேண்டும் என்று கேட்டான். கடவுள் கொடுத்தார். 20 வயசு வரைக்கும் மனுஷனாக இருக்கிறான், 20 வயசு வரைக்கும் மனுஷனாக இருக்கிறான். ஏன்னா 20 வயசுல கேட்டு பாருங்க, ஏன் வாப்பா நீங்கள் ஒரே சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, ஏம்மா நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, ஏங்க நீங்கள் இப்படி பெரிய ஆளை பார்த்து சிறுவர்கள் 20 வயசுக்கு உடையவர்கள் அவர் நிறைய உபதேசம் செய்கிறார்கள். 20 வயசு வரைக்கும் மனுஷன்,
அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சு ஒரு 30 வருஷத்துக்கு கழுதப்படாத பாடு, குடும்பத்துடைய சுமைகளை சுமந்து கொண்டு மனிதன் படாத பாடுபடுகிறான். அடுத்த ஒரு 50 வயசு போனதுக்கு பின்னாடி 10 வருஷம் வீட்டை பாதுகாக்கின்ற நாய் மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு பிள்ளைகள் பெரிய பங்களாக்களாக கட்டி வைத்திருக்கிறார்கள். பாப்பா அம்மா பார்த்தா வீட்டு காவலுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக பார்க்கிறோம். அடுத்ததாக 20 வருஷம் மனுஷன் தாவுறான், குரங்கு தாவரை மாதிரி. கொஞ்ச நாளைக்கு இந்த மக வீட்டில், கொஞ்ச நாளைக்கு அந்த மக வீட்டில், கொஞ்ச நாளைக்கு அந்த மக வீட்டில், கொஞ்ச நாளைக்கு இந்த மகன். இது போன்று குரங்கு போன்று மனிதன் எல்லா வயதையும் கேட்டான். ஆனால் அதனுடைய நிலைகள் எல்லாம் இந்த மனிதனுக்கு இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது மனிதன் இதிலே தான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதனுக்கு யதார்த்தமாக இறைவன் தந்திருப்பது, மகிழ்ச்சியாக தந்திருப்பது அஸ்ஸஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியமும் ஓய்வையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் அந்த விஷயத்தில் அல்லாஹ்வை மறந்தவர்களாக பொடுபோக்கானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். எனவே இந்த தலைப்பின் கீழ் மிக பெரும் சிறப்பான பல்வேறு விதமான கருத்துக்களை மிக நீண்ட நெறிய விளக்கமாக நமக்கு சொல்வதற்கு கன்சுல் உலூம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் அவ்வளவு நிறைந்த கல்வியை அவர்கள் நிறைய விஷயங்களை தன்னுள் சேகரித்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு நிறைய இடங்களில் நிறைய கூட்டங்களிலே நிறைய நேரங்கள் மகத்தான பேச்சுக்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இன்னும் சொன்ன போனால் இது புதிதல்ல நம்முடைய மேடை. பல நான் குறுக்கே நிற்காமல், அவர்களுக்கு எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாமல், என நான் பேசணும்னு நினைச்சேன், நீங்க அப்படி இப்படி சொல்லிட்டு போயிட்டீங்களே என்று சொல்லிவிடக்கூடாது என்பதனால் இந்த வாய்ப்பை அளித்த நிர்வாக பிரியும் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மௌலானா மௌலவி அபு தாஹிர் பாகவி அவர்களை அன்போடு உங்கள் சார்பிலே இந்த அரங்கிற்கு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ألا بذكر الله تطمئن القلوب. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான ஞான மேமியதை பீரப்பா அவர்களினுடைய இல்லத்திலே நடைபெறுகிற மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியின் தகுதிமிக்க தலைவர். நீண்ட நாள் அவர் எழுத்துக்கு அடிமையாக இருந்தோம். நிறைய படித்திருக்கிறேன். நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்லுகிற அழகான எழுத்தாளர். இந்த ஞான பீடத்தினுடைய தலைவராக இருப்பது பொருத்தமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கைராக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து பணி நிகழ்த்தி கொண்டிருக்கிற நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள், எனக்கு முன்னால் பேசிய பேஷிமாம்
சித்திக் ஆலிம் ஹஜரத் அவர்களுக்கும், கிராத் ஓதிய ஆலிம் பெருந்தகை, வருகை தந்திருக்கிற உலமாக்கள், பயானுக்கு முன்னால் அழகாக பைத் குழு, தமிழகத்தில் வேறு எங்கும் கிடைக்காத அரும்பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம். அதிலேயும் நம்முடைய ஹாமி முஸ்தபா எங்களோடு நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து நிறைய நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறோம். அவர்களுக்கும் பைத் குழுவிற்கும், வருகை தந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள், இளைஞர்கள், சிறார்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. ஒரு அழகான தலைப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சி தருகிறான் மகிழ்ந்து என்ற அப்பாவின் பாடல்களிலிருந்து. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இயற்கையிலேயே கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனையாளன். நம்மை போன்ற சிந்தனையாளன் அல்ல. எதுவெல்லாம் மனிதனுக்கு அவசியமோ அது அனைத்தையுமே இலவசமாக கொடுத்தவன் அவன். காற்று அவசியம், காற்றுக்கு காசு இல்லை. கரண்ட் மாதிரி 4 மணி நேரம் தக்கலைக்கு காற்று வராது, கரண்ட் வராதுன்னு சொல்ற மாதிரி காற்று வராது என்று சொன்னால் எல்லோரும் கபரஸ்தானுக்கு செல்ல வேண்டும். எது அவசியமோ அதை இலவசமாக கொடுத்தவன் அல்ல. ஆகாயம் அவசியம், இல்லை என்றால் உஷ்ணம் தாங்க முடியாது. ஓசோனில் ஓட்டை என்ற காரணத்தினால் சீதோஷணம் மாறிவிட்டது என்கிறான் மனிதன். ஆகாயத்தை அமைத்து பாதுகாக்கிறான், இலவசம். தண்ணீர் இலவசம். எதுவெல்லாம் அவசியமோ அதையெல்லாம் இலவசமாக கொடுத்தவன் அல்லாஹ். அவன் ஒரு வித்தியாசமான படைப்பாளி. மனிதன் அழியாத பொருளிலே அழியும் பொருளை வைத்து பாதுகாப்பான். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு தக்காளியை பாதுகாப்பான், கத்திரிக்காவை பாதுகாப்பான். அழியாத பொருளுக்குள்ளே அழியும் பொருளை வைப்பான் மனிதன். ஆனால் அல்லாஹ் இருக்கிறானே, அழிகிற உடலுக்குள்ளே அழியாத ரூஹை வைத்து பாதுகாப்பவன் அவன். இந்த உடல் அழிந்து போகும், அழிந்து போகிற உடலுக்குள்ளே என்றைக்கும் அழியாத ரூஹை வைத்து பாதுகாப்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் வித்தியாசமான படைப்பாளி. ஒரு பொருளை நசுக்க வேண்டுமானால் கீழ்ப்பகுதி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், மேல் பகுதி ஏறி இறங்க வேண்டும், இல்லையா? உப்புக்கணை சாப்பிடணும்னு யாருக்காவது ஆசை இருந்துச்சுன்னா அதை எடுத்து அம்மியில வச்சு கீழ்ப்பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கும், மேல் பகுதியில் இடிப்பாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த மனுஷன் எவ்வளவு கறி சாப்பிட்டுருப்பான், ஆனால் இந்த வாய் அமைப்பை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்றால் கீழ்ப்பகுதி ஏறி இறங்கும், மேல் பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கும். மனிதனின் அமைப்புக்கு நேர்மாற்றமாக படைப்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த அல்லாஹ் 5 செயல்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். 5 செயல்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதில் ஒன்று ஆரோக்கியம். இது அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மனித கட்டுப்பாட்டில் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த சொல்ற விஷயம் முதல்ல விளங்கணும், இல்லையா? சில பேர் இருக்கிறோம் நம்மள, அப்படி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. உயிர் தான், உடல் இங்கே இருக்கும், உயிரெல்லாம் எங்கோ இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் இன்னும் மறந்து போகவில்லை. 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் இன்னும் மலரும் நினைவாக இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட பாடல்கள் இன்னும் மறக்கவில்லை. என்னவோ தெரியவில்லை, இந்த மார்க்க உபதேசங்கள் மட்டும் வெளியே போறவங்களாட்டி காணாம போயிடுது. வெளியே போகும்போது என்ன பேசினாருன்னு கேட்டால் நல்லா பேசினாரு, என்ன பேசினாரு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஜியார் இருக்கிறார். அவர் உடம்போடு ஒரு 1 லட்சம் ரூபாய் சரக்கு சேர்ந்தே இருக்கும். அவருடைய செல்போன், அவருடைய வாட்ச், அவருடைய கண்ணாடி, அவருடைய தொப்பி, அவருடைய செருப்பு எல்லாம் சேர்ந்தா ஒரு 1 லட்சம் ரூபாய்.
பள்ளிவாசலுக்கு வந்தாருன்னா எதையாவது ஒன்று வச்சுட்டு போயிடுவார், மறந்துடுவார். வீட்டில் போய் அந்த அம்மாவிடத்தில் வாங்கி கட்டி கொண்டு திரும்பவும் வருவார், அந்த பொருளை எடுத்து செல்வதற்காக வேண்டி. ஒரு நாள் பள்ளிவாசல்லே செக் பண்ணிட்டு போயிடலாம் என்று ஒரு முடிவு செய்து, வாட்ச் இருக்கா, இருக்கு, செல்போன் இருக்கு, கொடை இருக்கு, செருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கிறது. எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள போன உடனே உள்ள நுழைஞ்சோன்னு அப்படி ஏற இறங்க மனைவியை ஒரு பார்வை. அந்த அம்மா, ஏங்க என்ன இப்படி பார்க்குறீங்க, இன்னைக்கு குறை சொல்லியிருப்பாக்கலாம், எல்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எல்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு குறை சொல்லியிருப்பாக்கலாம். அந்த அம்மா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லிச்சு, பாலா போன ஹாஜியார் இன்னைக்கு கொடையே எடுத்துகிட்டு போகலை, அடுத்தவன் கொடையை தூக்கிட்டு வந்திருக்க. இவர் கொடையே எடுத்துகிட்டு போகலை, அடுத்த ஆள் கொடையை தூக்கிட்டு வந்துருச்சு. இது மாதிரித்தான் சமூகத்திலே நிறைய பிரச்சனைகளை நாம் தூக்கி சுமக்கிறோம். மார்க்கம் சொல்வது என்ன, சூஃபியாக்கள் சொல்வது என்ன, ஞானிகள் சொல்வது என்ன என்பதை மறந்து போகிறோம். அதனால் தான் நான் நினைவுபடுத்துவேன், மறக்காமல் சில செய்திகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிலாலுல் ஹவாஸ் என்ற ஞானி பீரப்பாவை போன்று மார்க்க ஞானம் பெற்றிருக்கிற ஞானி பிலாலுல் ஹவாஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், 5 செயல்களை அல்லாஹ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஒன்று ஆஃபியத், சுகம், ஆரோக்கியம். மாத்திரை மருந்தை வாங்கி கொடுக்கலாம், யாராவது சுகத்தை வாங்கி கொடுக்க முடியுமா? உலகத்திலே சுகத்தை வாங்கி கொடுப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார், இல்லையா? இந்த ஆரோக்கியம் இல்லாத நிலையை பற்றி நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். அதுக்கு நம்ம அம்மாமார்கள் அல்லாஹு அக்பர் மாஷா அல்லாஹ் இந்த நோய் விசாரிக்கிற முறையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஆரோக்கியத்தினுடைய அமைப்பே அவர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும், இல்லையா? 48-50 வயசுல ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது, அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறார். 45-50 வயசு, அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாரு. ஐசியூக்கு கொண்டு போய் ஒரு மாதிரியாக காமன் வார்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நோய் முடிந்ததற்கு பிறகு போய் நோய் விசாரிக்க கூடாது, இது சரியத்தின் முறை. ஆனால் நம்மள அப்படி இல்லை, முடிஞ்ச ஒன்று தான் போகிறது. அதுக்கு மதியம் தூங்கிட்டு இருக்கும்போது போய் 48 வயசு 50 வயசில் அட்டாக் வந்துச்சு எப்படி அப்படின்னு கேட்டவுடனே அந்த அம்மா ஆரம்பத்திலிருந்து கதை சொல்லும். கடையை பூட்டிட்டு வந்தாங்களா, சாவி அப்படி மாட்டினாங்களா, வேத்து வேத்து கொட்டுச்சா, ஒரு மாதிரி இருந்துச்சா, சாஞ்சாங்களா, 108க்கு நாங்கள் ஃபோன் பண்ணோமா, நேராக வந்து ஐசியூ வார்டில் சேர்ந்து அதோடு நிறுத்துறதில்லை. ஐசியூ வார்டில் இருக்கும்போது எல்லாரும் வந்து பார்த்தாங்க, என் நாத்துனா மட்டும் வரவே இல்லை, இனி அவள் முகத்திலேயே முழிக்க மாட்டேன், தீதாரே கூடாது. நோய் விசாரிக்கிற முறை, தீதாரே கூடாது. சொல்லி முடித்த உடனே ஒரு அரை மணி நேரத்தில் ஊரில் பெரிய மனுஷன் தோளில் துண்டை போட்டுட்டு வந்து, என்னம்மா வரக்கூடாத வயசில் வந்திருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு அவர் ஒரு மாதிரியா கேட்ட உடனே இந்த அம்மா திருப்பி பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கும். வீட்டில் கடையை பூட்டிட்டு வந்தாங்களா, அப்படி சாவியை மாட்டாங்களா, வேத்து வேத்து கொட்டுச்சா, அப்படி சாஞ்சாங்களா, ஐசியூக்கு போனோமா, காமன் வார்டுக்கு வந்தோமா, ஒரு மாதிரியாக முடிச்சுட்டு போனதுக்கு பின்னாடி விசாரிக்க வரும். கிளவிகளை நோய் விசாரிக்க விடக்கூடாது. வந்த உடனே நோயை விசாரிக்காது, நேராக வந்த உடனே நெஞ்சா அடிக்கும். சின்ன புள்ள, பச்சை புள்ள, இதுக்கா இப்படி? நான்லாம் 80 வயசு வரைக்கும் இருக்கணுமா? மலக்குள் மௌத்து வரக்கூடாதா? மலக்குள் மௌத்து வந்து வரியா போகலான்னு கேட்டால் வந்துருமா இந்த அம்மா? வரியா போகலான்னு கேட்டால் வராது. சும்மாவாது ஒரு அரை மணி நேரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது புள்ள அப்படின்னு கேட்டோன்னே இந்த அம்மா திருப்பி ஆரம்பிக்கும். கடையை பூட்டிட்டு வந்தாங்களா, சாவியை மாட்டினாங்களா, வேத்து வேத்து கொட்டுச்சா, ஒரு மாதிரி இருந்துச்சா, சாஞ்சாங்களா, ஐசியூ. பேசாமல் நோட்டீஸ் அடித்து வச்சிடலாம்ல. வர்ற ஆள்கிட்ட முதல்ல படி, அதுக்கப்புறம் போய் விசாரி, அல்லது கேசட்டை போட்டு விட்டு முதல்ல கேளு, அதுக்கப்புறம் போய் விசாரி. ஒரு நோய் விசாரிக்க கூட தெரியாத சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியம் என்ற நிஅமத்தை இலவசமாக அவன் வழங்குகிறான். இரண்டாவது, அல்லாஹ் ரிஸ்க், உணவு அவன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான்.
உணவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றைக்குமே தன் கட்டுப்பாட்டில் வைக்கிறார் இல்லையா? யாருக்கு எந்த நேரத்தில் எப்போ உணவு கொடுக்கணும் அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை குர்ஆனிலே பார்க்கலாம். ரூஹுல் பயானிலே அழகான விளக்கம் தருவார்கள். ரூஹுல் பயான்ல இந்த எறும்போடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசுவார்கள். எறும்பு தன்னுடைய இனத்தை பாதுகாத்து விடும். யா யுகன் நம்ல் உத்குலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூது என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த இனத்தை பாதுகாத்த எறும்பை பாராட்டுவதற்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்பை அழைச்சு, ஓ இனத்தை பாதுகாத்துட்ட பரவாயில்ல, உனக்கு என்ன வேணுமோ கேள் தர்றேன்னு சொல்லும். உனக்கு என்ன வேணுமோ கேள் தர்றேன். உடனே அந்த எறும்பு உலக சக்கரவர்த்தி பில்கேட்ஸ் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் பிச்சைக்காரன். இன்னைக்கு இருக்கிற உலக பணக்காரன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய செல்வாக்குக்கு முன்னால் ஒன்றுமில்லை. இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து எறும்பு சொல்லும், அன்தல் ஆஜிஸ், சுலைமான் நீயே பிச்சைக்காரன். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லும், வத்தாலிபு மினல் ஆஜிஸி கைரு ஜாயிஸ், பிச்சைக்காரன்ட்ட கேட்கறது ஜாயிஸ் இல்லைன்னு சொல்லும். மசாலா வேற பேசுது அந்த எறும்பு. பிச்சைக்காரன் வெறும் 500 ரூபாயும் 1000 ரூபாயா எண்ணிட்டு இருக்கிறான் ஒரு மரத்தடியில் உட்காந்து. யாராவது ஒரு ஆள் போய் ஒரு 4000 ரூபா கடையும் கொடுறா, பிச்சைக்காரன்ட்ட கடையும் கேட்டா அவனை விட பெரிய பிச்சை தானே. உலகத்தில் பிச்சைக்காரன்ட்ட கடையும் கேட்டவன் யாராவது இருக்கானா? அந்த எறும்பு சொல்லுகிறது, சுலைமான் நீயே பிச்சைக்காரர். பிச்சைக்காரரிடத்தில் கேட்பது ஜாயிஸ் இல்லை. வந்ததே கோபம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, நான் பிச்சைக்காரனா, என்கிட்ட கேட்கறது ஜாயிஸ் இல்லையா? எதை வேண்டுமானாலும் கேள் தருகிறேன். அந்த எறும்பு சொல்லுச்சு, 2 கொடுத்தா போதும், ஜிதுனி உமரி வ ரிஸ்கி, என் வயசை கொஞ்சம் நீளமாக்கிரு சுலைமான், என் ரிஸ்கை கொஞ்சம் அதிகமாக்கிரு சுலைமான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 என் கண்ட்ரோலில் இல்லையே என்றார்கள். அப்பொழுதுதான் எறும்பு சொன்னது, யார் கண்ட்ரோலில் இருக்கிறதோ அவரிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ரிஸ்கை கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். எனக்கு நடந்த நிகழ்வுகள் ஒன்று உண்டு, நினைவுக்கு வருகிறது. சிங்கப்பூர்ல புரோட்டா சாப்பிட்டுட்டு, அது உங்கூர்கார் புரோட்டா தான், ஷஃபீக்குன்னு ஒருத்தர் நல்ல மனுஷன், மாஷா அல்லாஹ், தக்கலை ஷஃபீக். புரோட்டா சாப்பிட்டுட்டு ஏறி உட்காந்தா ஒரு மாதிரியா வயிற்றுக்குள்ள கடமுடன். சென்னை ஏர்போர்ட்டில் வந்து வாந்தி எடுத்த உடனே அந்த வாந்தியை ஒரு நாய் வந்து சாப்பிடுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாய்க்கு சிங்கப்பூரிலே புரோட்டாவை சரி செய்கிறான், தயார் பண்ணுகிறான். நாய்க்கு புரோட்டா சிங்கப்பூரில் ரெடியாகி, அந்த நாய் எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்? நல்ல சாப்பாட்டை நாய் சாப்பிடாது, புளிச்சு போயிருக்கும். அதை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மிஷினில் வச்சு அல்லாஹ் நாய்க்கு தோதுவா ரெடி பண்ணி சென்னையில் இருக்கிற நாய்க்கு உணவு கொடுக்கிறான். ரஸாக் அல்லாஹ், ரிஸ்கை அல்லாஹ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். மூன்றாவது கல்வி, இல்ம், அல்லாஹ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் இல்லையா? இல்ம், புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கி கொடுக்கலாம், புத்தியை யாராவது வாங்க முடியுமா? எனக்கு 2 கிலோ புத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஹோல்சேல் கடையில் வாங்க முடியுமா? மாலில் போய் வாங்க முடியுமா? புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கலாம், புத்தியை யாரும் வாங்க முடியாது. அதை அல்லாஹ் தான் கொடுக்கிறார் இல்லையா? 4வது இஸ்ஸத், கண்ணியத்தை அல்லாஹ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். யாருக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறான். யாரை கேவலப்படுத்த நாடுகிறானோ அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தி விடுகிறார். நிறைய நிகழ்வுகள் நமக்கு சான்று. 5வது மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், இதை அல்லாஹ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். மகிழ்ச்சி தருகிறான், மகிழ்ந்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தருகிறான். இந்த நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைப்பதற்கான காரணிகள் என்ன? எதனால எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான்? பிலாலுல் ஹவாஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் குர்ஆனுக்குள்ளே மூழ்கி முத்த
மூத்தெடுத்தவர்கள் சொல்லுவார்கள் 8 காரணிகளால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சியை தருகிறான். யாரிடத்தில் இந்த 8ம் இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக நிம்மதியும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடுகிறான். ஞான மாமேதை அல்லாமா பிலாலுல் கவாஸ் அழகாக சொல்லுகிறார்கள். முதலாவது, குர்ஆனுக்குள்ளே அல்லாஹ் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். யார் குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரோ, குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான். நம்ம பாரதூரமாக பார்க்க தேவையில்லை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வீடுதோறும் தெருதோறும் குர்ஆன் ஓதுகிற குரல் கேட்டது. அண்ணன் தம்பி 9 பேரு 10 பேரு ஒரு வீட்டில இருந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வெறும் 1000 கூட சம்பளம் இல்லை வாழ்ந்தோமே. ஆனால் இன்றைக்கு ஒரு வீட்டில் 2 பேரு 50,000 சம்பளம் பத்தல. காரணம், அங்கே குர்ஆன் இல்லை, குர்ஆன் வாழவில்லை. எங்கே குர்ஆன் இருக்கிறதோ, திலாவத் இருக்கிறதோ, அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வீட்டெல்லாம் நிறைய வீடுகளில் இந்த பெண்களும் பிள்ளைகளும் தொலைக்காட்சிக்கு அடிமையாகி போனார்கள். இளைஞர்களும் யுவதிகளும் தொலைபேசிக்கு அடிமையாகி போனார்கள். நிறைய வீட்டில் டிவி தான் புள்ள வளர்க்குது, தாய்மார்கள்லாம் வளர்க்கலை. தக்கலையில் இருக்கிற தாய்மார்கள்லாம் வழியுள்ளாக்கள். நீங்கள்லாம் டிவியே பார்க்கறதில்ல இல்லையா? ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, நிறைய வீடுகளிலே தொலைக்காட்சியின் தொல்லைகள். நீங்கள் தொலைக்காட்சி தான் காலையில் எந்திரிச்ச உடனே பெருமானார் என்ன செய்தார்கள்னு ஒரு பையன்கிட்ட கேட்டோம். காலையில் எழுந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் என்ற துஆவை ஓதுவார்கள். பெருமானார் வானத்தை பார்த்து இன்னஃபீ கல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் என்பதை பெருமானார் ஓதிக்கொண்டிருப்பார்கள். இதை சொல்லுவான்னு நினைச்சு காலையில் பெருமானார் எழுந்தவுடன் என்ன செய்வார்கள்னு கேட்ட உடனே வேகமாக எந்திரிச்சு பதில் சொன்னானே, பெருமானார் காலையில் எழுந்தவுடன் காப்பி குடிப்பார்கள்னா. பெருமானார் காலையில் எந்திரிச்ச உடனே காப்பி குடிப்பாங்களா? என்ன காப்பின்னு சொன்னா, அந்த மழலை குரலுக்கு ஏற்றவாறு அழகாக சொன்னான், பெருமானாருக்கு நர்சூஸ் காப்பி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த தொலைக்காட்சியில் சொன்ன மாதிரியே சொல்றான். ரசூலுல்லாவுக்கு நர்சூஸ் காப்பி தான் ரொம்ப பிடிக்குமா? அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசிக்கிறோம். இப்ப நாயகம் என்ன செய்தார்கள், பெருமானாரின் வாழ்வு என்ன என்பதை இன்னும் நம்முடைய பிள்ளைகளின் காதுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. தொலைக்காட்சி தான் சொல்லிக் கொடுக்கிறது. என்ன சாப்பிட்றதுங்கிறத தொலைக்காட்சி சொல்லிக் கொடுக்கிறது. காலையில் எழுந்தவுடன் குளிக்க செல்லுகிற பொழுது அல்லது காலையில் எந்திரிச்ச உடனே பேஸ்ட் போடுறது. என்ன பேஸ்ட்? தொலைக்காட்சி சொல்லிக் கொடுக்கிறது. மிஸ்வாக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியது. யாராவது பயன்படுத்துகிறோமா? மிஸ்வாக் இன்னும் ஒரு 20-25 வருஷத்தில் இந்த பசங்கள்லாம் பேசிக்குவாங்க. மிஸ்வாக் என்ற ஒரு குச்சியை முந்தைய சமூகத்தார்கள் பயன்படுத்தினார்கள். வரலாறாயிரும். அது வாழ்க்கையாக இருக்காது, வரலாறாயிரும். முந்தைய சமூகத்தினர்கள் குச்சியை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை கழித்தார்கள். அவர்கள் எல்லாம் காலத்திற்கு ஒத்து வராத பழமைவாதிகள் அப்படின்னு பேசிட்டு இருப்பான் ஒரு காலம் இல்லையா? இன்னைக்கு தொலைக்காட்சி சொல்லித்தருது, பிரஷ்ஷில் இவ்வளோ பேஸ்ட் வைக்கிறான் ஃபுல்லாக. ஏன்டா இவ்வளோ வைக்கிற பேஸ்ட் விற்கிற விலைக்குன்னு சொன்னால், இல்லை ஷாருக் கான் இப்படி தான் வைக்கிறாருங்கிறான், இப்படி தான் பேஸ்ட் போடுறாரு. இப்போ இவனுக்கு ரோல் மாடல் ஷாருக் கான். சினிமா நட்சத்திரங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய வீட்டினுடைய ரோல் மாடல்கள். சேலை உடுத்துவதற்கு, நகைகளுக்கு, அத்தனைக்குமே ரோல் மாடல்கள் யார் என்று சொன்னால் குர்ஆனோ ஹதீஸோ அல்ல, சஹாபாக்களோ சஹாபிய பெண்களோ முன்னோர்களோ மாமேதைகளோ ஞானிகளோ அல்ல. இன்றைக்கு ரோல் மாடல் எல்லாம் சினிமா நட்சத்திரங்கள். நம்ம காலம் இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்ட காலம். வருங்கால பசங்க இதெல்லாம் சாப்பிடுவானுங்களா? கண்டிப்பாக சாப்பிட மாட்டான். எதிர்வரும் காலத்தில் இருக்கிற பசங்க என்ன சாப்பிட்றதுங்கிறத தொலைக்காட்சி தீர்மானிக்கிறது. நூடுல்ஸுங்கிறான், பர்கர் வேணுங்கிறான், நெக்கட்ஸுங்கிறான்,
சிக்கன் இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் எவனுமே சாப்பிட்றதில்லை. சிக்கனுக்கு அடிமையாகி போன சின்னவர்களின் உள்ளங்கள் அப்படின்னு ஒருத்தர் அழகாக கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் இல்லையா? அன்புக்குரியவர்களே, இந்த சிக்கன் தான் சாப்பிடணும், இதைத்தான் சாப்பிடணும்னு தொலைக்காட்சி சொல்லிக் கொடுக்கிறது. எனவே தொலைக்காட்சி தான் இன்றைக்கு பிள்ளையை வளர்க்கிறார். நாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது தீனி சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். கடல மிட்டாய் வாங்கி சாப்பிடுவாங்க, தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவாங்க, இப்படியெல்லாம் கல்கோனான்னு வாங்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்ம காலம். அந்த கல்லையும் வெள்ளமும் இணைந்து உடலுக்கு சக்தியை கொடுத்த காலம் ஒன்று. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. லேசாக போய் ஒரு லேஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான். லேசாக போய் ஒரு லேஸ். ஒரு தகப்பனார் நமக்கு முன்னாடியே சொல்கிறாரு, டே இந்த 20 ரூபா நீ ஒரு லேஸ் வாங்கிக்க, வரும்போது எனக்கு ஒரு குர்குரே வாங்கிட்டு வா. அந்த குடும்பம் விளங்குமா? பையனுக்கு லேசா, இவருக்கு குர்குரேவா. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். தொலைக்காட்சி தான் என்ன சாப்பிட வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. இன்னும் கூட சுட்டி சிறுவர்களுக்கு சுட்டி டிவி வந்து அவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற வேலையை பார்க்கிறது. யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். குர்ஆன் ஓதுகிற குரல் எந்த வீட்டில் இருக்கிறதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதியை தருகிறான், மகிழ்ச்சியை தருகிறான், சந்தோஷத்தை தருகிறான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொடுங்கோல் அரசன் என்று பெயர் பெற்ற ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அரண்மனையிலே போய் உட்கார்ந்து இருக்கிற பொழுது 9 வயது சிறுவன் வந்தான். அந்த சிறுவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பார்த்து கேட்டான், அத்தத்தஹிதூன மசானி அல்லக்கும் தஹ்லுதூன், இந்த மாடா மாளிகைகளிலே வசிக்கிறீரே, நிரந்தரமாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டாயா என்ற அந்த வசனம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அப்பா, சின்ன பையன் இவ்வளவு அழகா ஓதுறானே, அந்த சிறுவனிடத்திலே கேட்கலாம் என்று எண்ணிக்கொண்டு குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம் எது தெரியுமா? 9 வயது சிறுவன் சொன்ன வார்த்தை. குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம். குர்ஆனே பிரம்மாண்டமானதுதான். குர்ஆனிலேயே மிக ஆழமான பிரம்மாண்டமான வசனம் ஆயத்துல் குர்சி. அதிலே 50 வார்த்தைகள் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் 50 பரக்கத் இருக்கிறது. ஹஜ்ஜாஜ் அசந்து போய் குர்ஆனிலே சட்டம் நிறைந்த வார்த்தை உனக்கு தெரியுமா, வசனம் தெரியுமா என்று கேட்க, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் என்ற வசனத்தை அல்லாஹ் 3 விஷயத்தை ஏவுவான், 3ஐ அல்லாஹ் தடுப்புவான். நீதத்தை ஏவுவான், உபகாரத்தை ஏவுவான், சொந்த பந்தங்களை நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஏவுவான். 3ஐ தடுப்பான். கெட்ட சொற்கள், கெட்ட செயல்கள், புரட்சி, இந்த 3ஐயும் அல்லாஹ் தடுப்பான். எல்லா சட்டங்களையும் இந்த வசனத்திற்குள்ளே அல்லாஹ் அடக்கிவிட்டான். குர்ஆனிலேயே ரொம்ப நீதமான வசனம் எது தெரியுமா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு 9 வயது சிறுவன் ஓதி காட்டுகிறான். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு கடுகளவு, அதைவிட குறைவாக அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதற்கு தண்டனை, அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்கு கூலி உண்டு. இப்படியே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் 99 கேள்வி கேட்டாராம். 99 கேள்விக்கும் 9 வயது சிறுவன் பதில் சொல்லி கடைசியில் சொர்க்கவாசிக்கு, சிறுவரே உன்னால் உதாரணம் சொல்ல முடியுமா? சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், ஆனால் மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள். சொர்க்கத்தில் எல்லாம் நவீன கழிப்பறை கிடையாது. சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள். உடனே அந்த சின்ன பையன் சொன்னா, தாயின் வயிற்றிலே வாழுகிற குழந்தை சாப்பிடும், குடிக்கும், மலம் ஜலம் கழிக்காது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கடைசியில் எழுதுவார், இந்த சிறுவன் ஓதிய வசனங்கள் என் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதற்கு பிறகு நான் அநியாயத்தை நிறுத்திவிட்டேன். அப்ப திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் இருக்கிறதே, குர்ஆன் யார் குர்ஆனுடைய தொடர்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சியை தருகிறான். இரண்டாவது காரணம் சொல்லுவார்கள் பிலாலுல் ஹவாஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள், இரண்டாவதாக விக்ருல்லாஹ், விக்ருகள் இருக்கிறதே மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை தரும். எந்த இல்லங்களிலே விக்ர் இருக்கிறதோ,
இன்னைக்கு முதல்ல எல்லாம் நம்முடைய அம்மாமார்கள் எல்லாம் திக்ர் ஓதிக்கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். இந்த திக்ரை ஓதிக்கொண்டிருந்தார்கள். மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. இன்றைக்கு திக்ருகள் எல்லாம் இல்லத்தில் காணாமல் போனது. அப்படியே திக்ர் ஓதுறதா இருந்தாலும் தஸ்பீஹ் மணியை கையில் வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இப்படி அடிச்சு விட்டாலே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், மாமியா ஓடிட்டாலே, இன்னாலில்லா ஓட வேண்டியதுதான் இல்லையா? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, மகிழ்ச்சி வேண்டுமா, அதற்கு திக்ருல்லாஹ். 2-3 நிகழ்வுகளை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பையும் காபத்துல்லாவுக்கு அருகிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, மஸ்ஜிதே இப்னு அப்பாஸ். ஹில்டன் ஹோட்டலுக்கு பக்கத்திலே அந்த பள்ளிவாசல். அதனுடைய சுவற்றிலே ஒரு வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது. நான் 10 வருஷமா பார்க்குறேன், அந்த வரலாறு அழிக்கவே இல்லை, அப்படியே இருக்கு. சுவற்றிலே வரலாறு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய வரலாறு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் இருக்கிறார்களே, பகதாதுக்கு சென்றார்கள். ராத்திரி 10 மணிக்கு இஷா தொழுதுட்டு வந்துடலான்னு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. பகதாதில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பள்ளிவாசலுக்கு போனால் அந்த மோதினார் அப்போத்தான் பவ்வாபுன்னு சொல்லுவாங்க அரபியில். அவர் அப்போத்தான் கேட்டை பூட்ட போகிறாரு. நான் ஒரு 4 ரக்காத் தொழுதுக்கறேன் நின்னாங்க. இறைநேசர்கள் பெரியவர்கள் என்றைக்குமே தன்னை அறிமுகப்படுத்துவதில்லை. நான் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல்னு சொன்னால் அமோக வரவேற்பு கொடுப்பதற்கு ஆள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் தன்னை அறிமுகப்படுத்தலை. போய் அந்த மோதினார்கிட்ட சொல்கிறாங்க, மாத்தின்ட்ட நான் ஒரு 4 ரக்காத் தொழுதுக்கிறேனே. மோதினார் அதெல்லாம் முடியாதுன்ட்டார். பொதுவாகவே காலையிலேருந்து இரவு வரைக்கும் இருக்கிறதுனால மோதினார்மார்களுக்கு அந்த கேட்டை பூட்டும் போது போய் தொழுகிறேன்னு சொன்னாக்க குறவலையை கடிச்சிடுவாங்க. தக்கலையில் இருக்கிற மோதினாரை சொல்லலை, நான் எங்கள் ஊரை சொல்கிறேன் இல்லையா? அந்த பூட்டுற நேரத்தில் போய் கேட்டக்கூடாது, அதெல்லாம் தொழுக முடியாதுன்ட்டார். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் தக்பீர் கட்டிட்டா என்ன செய்ய முடியும் என்று எண்ணி போய் நேரம் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி நின்னாச்சு. அந்த மோதினார் எவ்வளோ கடுமையான ஆள்னா, அப்படியே பெடரிய பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுட்டு கேட்டை பூட்டிட்டு போயிட்டார். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் வெளியே நிற்கிறாங்க. ஒரு ஹப்பாஸ் ரொட்டி கடைக்காரர், ஒரு ஹப்பாஸ் புரோட்டா மாஸ்டர் பார்க்குறாரு. பெரிய மனுஷனா தெரியுது. நம்ம கடையில் கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து தங்கவும் வச்சு இவரை நாளைக்கு அனுப்பலாம் என்று எண்ணிக்கொண்டு அந்த ரொட்டி கடைக்காரர், பெரியவரே எங்கள் கடையிலே வந்து தொழுகுங்கள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், இரவு தங்கிக் கொள்ளுங்கள், காலையில் செல்லலாம். சரின்ட்டு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் போய் தொழுதுட்டு பார்த்தா அந்த புரோட்டா கடையில் ஒரு அதிசயம் நடக்கிறது. புரோட்டா கடைண்டாவே இயற்கையிலே அதிசயம்தான் இல்லையா? அந்த புரோட்டா வர்றது உள்ளாட்டி எத்தனை வேலை நடக்கும் பாருங்க. ஒரு 5 கிலோ மாவை முதல்ல கொட்டுவான், அதை அப்படியே ஒரு பெரிய குளமாக மாற்றுவான். அந்த குளத்துக்குள்ளே தண்ணியை ஊற்றி எண்ணெயை ஊற்றி உப்பை போட்டு அதை அப்படியே பலாப்பழமாக மாற்றுவான், சக்கப்பழமாக அதை உருட்டிடுவான். அதுக்கப்புறம் அதை கைக்குள்ளே விட்டு 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 முட்டை முட்டையாக பிடிச்சி வைப்பான். அதுக்கப்புறம் அந்த முட்டையை அப்படியே தோசையாக விரிப்பான், பெரிய ரோஸ்ட் மாதிரி விரித்து பிறகு விட்டுருவானா அந்த ரோஸ்ட்டை அப்படியே சுற்றுவான், பூரியாக்குவான். அந்த ரோஸ்ட்டை மடக்கி பூரியாக்கிடுவான். அதுக்கப்புறம் அந்த பூரியை சும்மா விடுவானா அதை அப்படியே சுற்றி ஜிலேபி ஆக்குவான். அதுக்கப்புறம் வச்சு புரோட்டா வரும். இத்தனை உரு மாறினால்தான் ஒரு புரோட்டா கிடைக்கும். ஆனால் அந்த புரோட்டா மாஸ்டர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். தஸ்பீஹோடு புரோட்டா ஓடுகிறது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அலீம். இப்படி தஸ்பீஹ் ஓடுனா புரோட்டா ஓடுது, தஸ்பீஹ் நின்னா புரோட்டா நின்றுது. கேட்டாங்க அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, என்னங்க அதிசயமா இருக்கு, தஸ்பீஹ் ஓதுனா புரோட்டா ஓடுது, தஸ்பீஹ் நின்னா புரோட்டா நின்றுது. இல்லை, நான் ஒரு 19 வருஷமா இப்படி பழகிட்டேன், இந்த திக்ரோடே பழகிவிட்டேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அந்த புரோட்டா மாஸ்டர் இடத்துல கேட்டார்கள், இவ்வளவு திக்ரு செய்கிறீர்களே, நீங்கள் கேட்பதை எல்லாம் இறைவன் கொடுக்கிறானா, அல்லாஹ் கொடுக்கிறானா? வந்ததே கோபம். நான் கேட்பதா? நான் எதையெல்லாம் மனதிலே நினைக்கிறேனோ அது முழுவதையும் ரப்புல் ஆலமீன் கொடுத்து விடுகிறான். கேட்பதல்ல, நினைப்பதையெல்லாம் என் ரப்பு கொடுக்கிறான். ஆனால் 19 வருஷமா ஒன்னே ஒன்று கேட்குறேன், அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. என்னவென்று கேட்கிறார்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்.
சொன்னார் அந்த புரோட்டா மாஸ்டர், அஹ்மத் இப்னு ஹம்பல்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு, அவரை பார்க்கணும்னு அவர் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு, அவரை பார்க்கணும்னு 19 வருஷமா கேட்குறேன், அல்லாஹ் அவரை எனக்கு காட்டவே இல்லை. வேகமாக எழுந்து, அஹ்மத், நீ எந்த அஹ்மதை தேடிக்கொண்டிருந்தாயோ அந்த அஹ்மதே நான் தானப்பா. அவன் பள்ளியில் கூட தொழ விடாமல் உன்னுடைய திக்ர் உன்னுடைய இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இதுதான் திக்ர். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், திக்ர் எங்கே இருக்கிறதோ அல்லாஹ் அங்கே நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறார். உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? ஹுனைன் போர்க்களம், நிறைய கனிமத் பொருட்கள், போர்க்கள பொருட்கள். அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, அம்மா ஃபாத்திமா, உங்க வாப்பாவுக்கு நிறைய கனிமத் பொருள் வந்திருக்குமா, போய் வாப்பாட்ட ஏதாவது சொல்லிட்டாரு, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ஓதிக்கம்மா, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை நீ ஏற்கனவே உங்க வாப்பா சொல்லிட்டாரு, அதெல்லாம் சொல்லாம கொஞ்சம் பார்த்து பக்குவமா உங்க வாப்பாட்ட பேசி ஏதாவது பொருள் வாங்கிட்டு வாமா என்று அலி ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வைக்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹ்வை விட பெரிய அறிவாளி வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல பெருமானார் எழுந்திருத்து மகளை வரவேற்கிறார்கள். மகளை வரவேற்க முறை, அண்ணல் காட்டி தந்த முறை இதுதான். தன்னை பார்க்க மகள் வருகிறார் என்றால் மகளுக்கு கொடுக்கும் மரியாதையாக எழுந்திருத்து மகளை வரவேற்க வேண்டும். பெருமானார் வரவேற்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு பேச துவங்குகிறார்கள். அறிவாளி இல்லையா? வாப்பா, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் மலக்குகளின் உணவு வாப்பா. அவங்க தான் சாப்பிட்றதில்ல, குடிக்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் தஸ்பீஹ் ஓதிட்டே இருக்கிறாங்க. எங்கள் வயிற்றுக்கு வழி சொல்லுங்கள் வாப்பா, நாங்கள் ஏழ்மையில் இருக்கிறோம் வாப்பா, நிறைய கனிமத் பொருள் வந்திருக்கிறது, நீங்கள் அந்த பொருளிலிருந்து ஏதாவது எனக்கு கொடுங்கள் வாப்பா என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அழுதார்கள். தாயிஃப் நகரத்திலே தாகா நபி கல்லால் அடிக்கப்படுகிற பொழுது கூட பெருமானார் அப்படி அளவில்லை. ஹூமான் நபிகள் கோமான் உஹது போர்க்களத்திலே பல் ஷஹீதாகிற பொழுது கூட பெருமானார் அப்படி அளவில்லை. அழுது அம்மா ஃபாத்திமா, உனக்கும் உலக ஆசை வந்து விட்டதா? அம்மா ஃபாத்திமா, நீ எதை கேட்டாலும் நான் தருகிறேன் அம்மா, புனையில் இருக்கிற அத்தனை பொருளை கேட்டாலும் நான் தருகிறேன் அம்மா, இதை தரட்டுமா? அல்லது கன்சுல் அரிசுக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, அதை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் ரப்புல் ஆலமீன் அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் நீ கேட்பதையெல்லாம் கொடுப்பான் அம்மா, மகிழ்வோடு தருவான் அம்மா. அந்த 5 வார்த்தைகளை சொல்லவா? இந்த பொருள் வேண்டுமா உனக்கு? அல்லாஹ் வேண்டுமா? இந்த பொருள் வேண்டுமா? அல்லாஹ் வேண்டுமா? இந்த பொருள் வேண்டுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு, எனக்கு அல்லாஹ்வை கொடுக்கிற 5 வார்த்தைகளை சொல்லுங்கள் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், துஆவுக்கு முன்னால், துஆ செய்வதற்கு முன்னால், யா அவ்வளல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாக்கின், யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஓதிக்கொள்ளம்மா. யா அவ்வளல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாக்கின், யா அர்ஹமர் ராஹிமீன். இதை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்வோடு உனக்கு நீ கேட்பதையெல்லாம் தருவான் அம்மா ஃபாத்திமா என்றார்களே. இந்த மந்திர சொற்கள், விக்ருகள், இதில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறான். இறைநேசர்கள், வலிமார்கள், சூஃபியாக்கள் அல்லாஹ்விடத்திலே திக்ரை தான் கேட்டார்கள். ரப்பே, உன்னை நிதமும் நிதமும் நித்தமும் நித்தமும் நினைத்து கொண்டே இருக்கிற உள்ளம் தா என்று தானே கேட்டார்கள். இந்த திக்ரிலே தான் மகிழ்ச்சி இருக்கிறது. 3வது மகிழ்ச்சிக்கான சாதனம் சிலத்துர் ரஹம். உறவுகளை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை வழங்குகிறான். சிலத்தோர்களுக்கு இறைவன் மகிழ்ச்சியை தருவதில்லை. ஆனா இன்னைக்கு உறவுகளின் நிலை எப்படி இருக்கிறது சமூகத்தில்? என்னுடைய ஆய்வு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலை இன்னைக்கு இல்லை. மாமா மச்சானுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. இரத்த உறவுகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். கல்யாணத்துக்கு பின்னாடி அண்ணன் தம்பிக்கு மரியாதை அதிகமாக இருக்கா, அல்லது மனைவியினுடைய அண்ணன் தம்பி மச்சினைமார்களுக்கு மரியாதை அதிகமாக இருக்கா? தக்கலையில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் எங்கள் ஊரை சொல்கிறேன்.
உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் இன்றைக்கு உதறி தள்ளப்படுகிறார்கள். மச்சினன்மார்களுக்கு கொடுக்கிற மரியாதை உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு காணவில்லை. ஒரு அழகான ஹதீஸ், அதை அறிவிப்பது ரூஹுல் பயான் இல்லை, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை அழுது கொண்டே ஆரம்பிப்பார்கள், சிரித்து கொண்டே முடிப்பார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் தான் இருக்கு. பெருமானார் அழுதுகிட்டே ஆரம்பிப்பாங்க, கடவாய்ப்பல் தெரிய சிரித்து கொண்டே முடிப்பார்கள். ரெண்டு அண்ணன் தம்பி அல்லாஹ் நாளை மறுமையிலே அழைப்பான். ரெண்டு அண்ணன் தம்பி மறுமையில் அழைச்சி அண்ணன்ட்ட கேட்பான், உன் தம்பியை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு. அண்ணங்கார் சொல்லுவார், அல்லாஹ் எங்கள் அண்ணன் தம்பி. அண்ணங்கார் சொல்லுவார் தம்பியை பற்றி, அல்லாஹ் என் தம்பி 25,000 வேணும்மா கொடுப்பேன், கடன் தான் வாங்குவான், 50,000 வேணும்மா கொடுப்பேன், திரும்ப கொடுத்ததே இல்லை ரப்பே, வாங்க மட்டும்தான் என் தம்பிக்கு தெரியும், கொடுக்கவே தெரியாது ரப்பே, அதனால என்னன்னு கேட்பான். அல்லாஹ் அங்கே தான் கொடுக்கல, இங்கேயாவது அவன் நன்மையை வாங்கி எனக்கு கொடு ரப்பே, இங்கேயாவது அவன் நன்மையை வாங்கி கொடு. பெருமானார் அழுவார்கள். தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? மீண்டும் ஹதீஸ் தொடரும். அல்லாஹ் சொல்லுவான், உன் தம்பிகிட்ட தான் ஒரு நன்மையும் இல்லையே, தம்பிகிட்ட என்ன இருக்குன்னு நீ நினைக்கிற? ஒரு நன்மையும் இல்லை, வெத்து பேப்பராக இருக்கிறான் உன் தம்பி. உடனே அல்லாவுக்கே அண்ணன் ஐடியா கொடுப்பாரு, அல்லாஹ் நன்மை இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏன் தீமையெல்லாம் என் தம்பி மேலே சுமத்தி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிரு, என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு ரப்பே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்கள், தம்பியை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு சொர்க்கத்திற்கு செல்ல நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா என்று பெருமானார் அழுதுவிட்டு மீண்டும் அல்லாஹ் சொல்லுவான், பக்கத்தில் இருக்கிற சொர்க்க மாளிகையை சுற்றிப்பார் என்பான். அண்ணன் போய் சுற்றி பார்ப்பார். 72,000 அறைகளை கொண்ட மாளிகை. அந்த ஹதீஸ் அழகாக இருக்கும். அதனுடைய வெளிப்பகுதி எல்லாம் மின் ஃபில்லா, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். உள்பகுதி எல்லாம் தங்கத்தால் சொலித்துக் கொண்டிருக்கும். அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் மின் லுக்லு, முத்துக்களால் பவளங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். 72,000 அறைகள். உலகத்திலேயே இப்படி ஒரு லாட்ஜ் இதுவரைக்கும் வரல. 7,000 அறைகளை கொண்ட அறைகள் தான் உலகத்திலேயே பெரிய லாட்ஜ். இப்பொழுது 12,000 அறைகளை கொண்ட ஒரு ஹோட்டல் மக்காவிலே தயாராகி கொண்டிருக்கிறது. 72,000 அறைகள். அண்ணன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்து அல்லாட்ட கேட்பான். அந்த அண்ணன்காரு, அல்லாஹ் மையம் லிக்கு ஹாதா, இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தி அரசன் யார்? சாதாரண நாளில் வாங்க முடியாது. 12,000 அறைகளை கொண்ட ஹோட்டல், இதை சொந்தமாக்கும் அரசன் யார் என்று கேட்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், லா யம்லிக்கு நபியுன் வலா சித்திக்குன் வலா ஷஹீதுன் வலா முலுக். இதை எந்த நபிக்கும் நான் தருவதாக இல்லை, எந்த சித்திக் எந்த ஷஹீத் யாருக்குமே நான் தருவதாக இல்லை. இதை நான் யாருக்கு தரப்போகிறேன் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே அண்ணன் கேட்பார், யாருக்கு ரப்பே தரப்போகிறாய்? உனக்குத்தான் தரலான் இருக்கிறேன், உனக்குத்தான் தரலான் இருக்கேன். எனக்கா? ஆம், ஒரே ஒரு கண்டிஷன், என் தம்பியை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும், என் தம்பியை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும். கது கஃபர்த்து கது கஃபர்த்து கது கஃபர்த்து. அண்ணன் அழுது கொண்டே சொல்லுவார், கது கஃபர்த்து. ஒரு தடவை தான் அல்லாஹ் கேட்பான், 3 தடவை சொல்லுவார், அல்லாஹ் மன்னிச்சிட்டேன் 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 மன்னிச்சிட்டேன். உடனே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தம்பியின் கரத்தை பிடித்து கொண்டு 2 பேர்களும் சேர்ந்து சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள். சொர்க்கத்திற்குள் செல்லுகிற பொழுது கூட இரத்த உறவோடு தான் செல்லுவார். இந்த உறவுகள் எவ்வளவு முக்கியமானது, உறவுகளின் நேசம் எவ்வளவு முக்கியமானது. எங்கே உறவுகளுக்குள் நேசம் இருக்கிறதோ அங்கே அல்லாஹ் மகிழ்ச்சியை கொடுத்து விடுகிறார். கீழக்கரைக்காரவங்க 2 பேர் அண்ணன் தம்பி. நான் பேர் சொல்லி சொல்றதுல தவறு இல்லை, அதனால சொல்கிறேன். எனக்கு தெரிந்த 2 பேர். இன்னைக்கு அண்ணன் வஃபாத் ஆயிட்டாரு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவரின் கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவானாங்க. இறையில்ல கொடை வள்ளல் அண்ணனுக்கு பேர். ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் யார் போய் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத வள்ளல் அண்ணன். ஆனால் தம்பி துபாயில் வேலை செய்கிறாரு, கிளீனிங் வேலை, ஹாஸ்பிட்டலை சுத்தம் பண்ணுறாரு. 3 பொம்பளை பிள்ளை ஒரு பையன். தம்பிக்கு 1 ரூபா கூட கொடுத்ததே இல்லை. தம்பியின் மகள் திருமணம் கொடுக்கவில்லை. தம்பிக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எதுக்கும் இல்லை. ஊர் உலகத்திற்கே அண்ணன் வாரி வாரி வழங்குகிறார். உடன் பிறந்த தம்பி அங்கே துப்புரவு தொழிலில் இருக்கிறார், கிளீனிங் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதனுக்கு வாழ்க்கையை ஊஞ்சல் மாதிரி தான் கொடுக்குறான். மனித வாழ்க்கை இருக்கே, இது ஊஞ்சல் மாதிரி. ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான். திடீரென்று தொடர் காய்ச்சல் அண்ணனுக்கு, தொடர் காய்ச்சல். கடைசியில் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் பிளட் கேன்சர் என்று, பிளட் கேன்சர் என்று சொல்லிவிட்டார்கள். மருத்துவமனைக்கு பார்க்க சென்றால்
அந்த அண்ணனுக்கு தம்பி தான் ஹிதுமத்து செய்து கொண்டிருக்கிறார். அண்ணனை தம்பி தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அண்ணன் தம்பியை பார்த்து அழுகிறார், தம்பி அண்ணனை பார்த்து அழுகிறார். மாறி 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 அழுகிறார்கள். அண்ணன் சொல்லுவார், ஹசரத், அன்றைக்கு என்னிடத்தில் நிறைய பணம் இருந்தது, மனம் இல்லை, ஊருக்கே கொடுத்தேன், கொடுத்தவன் யாரும் என்னை வந்து பார்க்கல. இன்னைக்கு ஹசரத் மனம் இருக்கிறது, என் தம்பிக்கு கொடுக்க பணம் இல்லை. ஹசரத் மனம் இருக்கிறது, பணம் இல்லை. வாழ்க்கை என்பது கொஞ்ச நாள் வாழ்க்கை. ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான். இந்த உறவுகள் எப்படி வாழ வேண்டும், இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சிலத்துர் ரஹம், சொந்த பந்தத்தை யார் நேசித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை வழங்குகிறான். நாலாவதாக பிலாலுல் ஹவாஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள், மகிழ்ச்சியை அல்லாஹ் யாருக்கு தருகிறான் என்றால், யார் சமூகத்திலே ஒற்றுமையோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, ஒற்றுமைக்குள்ளே அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறான் தெரியுமா? குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாவதற்கு முன்னால் சந்தோஷப்படுகிறார்கள். என் சமுதாயத்தை நான் ஒன்றுபடுத்தி விட்டேன், ரப்புல் ஆலமீன் இடத்திலே நான் செல்ல தயாராகிவிட்டேன். இஜ்திமா, குடும்ப ஒற்றுமை, சமூக ஒற்றுமைக்குள்ளே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான். இப்போ வாழ்க்கையில் எங்கே வேற்றுமை இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி போய்விடும். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வேற்றுமை வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி போயிடும், சமூகத்துக்குள்ள வேற்றுமை வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி போயிடும், இல்லையா? வரலாற்றிலே ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்துவேன். மினா, கருத்து வேற்றுமைக்கான களமே மினா தான். இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி. 4 ரக்காத் தொழுகிறதா 2 ரக்காத் தொழுகிறதாண்டு அங்கே எல்லா அஜர்த்துமார்களும் சண்டை போடுற இடம் எதுன்னா மினா. ஒரு செய்தி வருகிறது, மினாவிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 4 ரக்காத் தொழ வைக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு 4 ரக்காத் தொழ வைக்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹுக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே அபூதர் ரலியல்லாஹு குதிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நான் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறேன், பெருமானார் மினாவிலே 2 ரக்காத்து தான் தொழ வைத்தார்கள். எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு 4 ரக்காத் தொழ வைக்கலாம்? பயங்கரமான வாக்குவாதம். அடுத்த வருஷம் அபூதர் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. போனால் மினாவில் உஸ்மான் ரலியல்லாஹு கூட சேர்ந்து 4 ரக்காத் தொழுதுறாங்க. கூட வந்தவர் கேட்டார், எங்க அந்த குதிச்சிங்க? பெருமானார் 2 ரக்காத் தான் தொழுதாங்கன்னு சொன்னீங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தொலை வச்சது சரியில்லைன்னு சொன்னீங்க, எல்லாம் சொன்ன நீங்கள் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு பின்னாடி போய் 4 ரக்காத் தொழுதுட்டீங்களே. அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என் உம்மத்தை நான் 2ஆக பிளக்க விரும்பவில்லை. நான் இப்போ 2 ரக்காத்துனா எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும், உஸ்மான் ரலியல்லாஹுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ சமுதாயம் 2 பட்டு போகும். சமுதாயத்தை 2 படுத்த நான் விரும்பவில்லை. எனவே தான் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு பிறகு நான் 4 ரக்காத்தாக தொழுது கொண்டேன் என்றார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு சமுதாயத்தினுடைய பிளவுகள், பிரச்சனைகள் எப்படியெல்லாம் நடக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய பெரிய பூதாகரமான விஷயமாக ஆக்கப்பட்டு இன்றைக்கு சமூகம் உடைந்து போய் கிடக்கிறது. ஒன்றுபடுத்தவே முடியல. இப்ப எந்த சமூகத்தில் ஒற்றுமை இருக்கிறதோ அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதியை வழங்குகிறார். 5வது நிம்மதி எதில் இருக்கிறது? எந்த சமூகத்திலே கல்வி இருக்கிறதோ அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் நிம்மதியை தருகிறார். நிம்மதியை, சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கல்வியாளர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கே நிம்மதி. கல்வியாளர்களால் நடந்த நிகழ்வுகள் நிறைய சொல்ல முடியும். அலி ரலியல்லாஹு தஆலா, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு போய் ஒரு குதிரை வாங்கினாங்க. உமர் ரலியல்லாஹு கடைவீதிக்கு போனாவே கடைவீதி எல்லாம் நடுங்கும். அவ்வளவு டெஸ்ட் பண்ணி தான் வாங்குவாங்க எந்த பொருளை வாங்கினாலும். இப்போ குதிரை வாங்கி தட்டி பார்த்து அப்படியெல்லாம் வாங்கி குதிரையில் ஏறி போனால் ஒரு 100 அடி 150 அடி கூட போகலை, குதிரை நொண்டுது. உமர் ரலியல்லாஹு தஆலா திருப்பி குதிரையை கொண்டு வந்து கொடுத்து, நொண்டி குதிரையெல்லாம் எனக்கு வேணாம், நல்ல குதிரை தான் வேணும், காசை கொடுன்னு சொல்ல, அந்த குதிரையை வித்த ஆள் சொல்லுது, வாங்கி 100 அடி போகிற வரைக்கும் நல்லா தானே வந்துச்சு. ஆமாம், நல்லா தான் வந்துச்சு. அதுக்கு பின்னாடி தானே நொண்டுச்சு. ஆமாம், அப்போ உங்கள் பிரச்சனை தானே தவிர என் ஃபால்ட் இல்லை. நான் கொடுக்கும்போது நல்ல குதிரையை கொடுத்தேன், நீங்கள் என்கிட்ட வந்து நொண்டி குதிரையை கொடுக்குறீங்க.
நான் வாங்கிக்க முடியாது, காசும் திரும்ப தர முடியாது. இந்த பிரச்சனை காலி சுரைகிடத்திலே செல்கிறது. காலி சுரைஹ் யார்? பெருமானாரின் காலத்திலே வாழ்ந்தார், நாயகத்தை சந்திக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வரலான்னு மதினாவுக்குள்ள வருகிறார். பெருமானார் வஃபாத்தாகி 2 தினங்களுக்கு பிறகு வருகிறார். ரசூல்லாவை பார்க்க முடியாமல் போன முஹ்தரமீன் தாபிஈன்களில் கிபாரு தாபிஈன், பெரிய தாபிஈன்களில் கட்டுப்பட்டவர் தான் காலி சுரைஹ். அல்லாஹு அக்பர். இந்த பிரச்சனை உமர் ரலியல்லாஹு காலி சுரைஹிடத்திலே கொண்டு செல்கிறார்கள். 92 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஏறத்தாழ 70 வருஷம் காசியாகவே இருந்தார், நீதிபதியாகவே 70 வருஷம் இருந்தவர். உமர் ரலியல்லாஹு காலம், உஸ்மான் ரலியல்லாஹு காலம், அலி ரலியல்லாஹு காலம், யஸீதினுடைய காலம், எல்லா காலத்திலும் நீதிபதி யார் என்றால் காலி சுரைஹ். பிரச்சனையை விசாரிச்சுட்டு காலி சுரைஹ் சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, அந்த குதிரை எப்படி நீங்கள் வாங்குனீங்களோ அப்படித்தான் ஒப்படைக்கணும், இல்லாட்டி காசு கிடைக்காது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா கோபப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டார்கள், நெற்றியிலே முத்தமிட்டார்கள். அமீருல் முஃமினீன் என்பதற்காக வழக்கை மாற்றி சொல்லாத நீதிபதி சுரைஹ் அவர்களை நான் காலியுல் குலாத்தாக தலைமை நீதிபதியாக மாற்றுகிறேன் என்றார்கள். எனக்கு மகிழ்ச்சியை, எனக்கு சந்தோஷத்தை இந்த நீதிபதி கொடுத்து விட்டார் என்றார்கள். இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கல்வியாளர்கள், சந்தோஷத்தை கொடுப்பவர்கள், கல்வி எங்கே இருக்கிறதோ அங்கே அல்லாஹ் மகிழ்ச்சியை கொடுத்து விடுவான். ஆனால் இன்னைக்கு சமூகத்தினுடைய நில கல்வியில் எப்படி இருக்குன்னா, சச்சார் அறிக்கை வந்தது, இஸ்லாமியர்களிடத்திலே கல்வி குறைவாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர, கல்வி நிலையங்களை உருவாக்குவதற்கு ஏதாவது ஒரு மிஷினரி, கிறிஸ்துவ மெஷினரி மாதிரி இஸ்லாமிய மெஷினரிகள், அவங்களுக்கு வேலையே 24 hours வேலையே கல்வி நிலையங்களை உருவாக்குவது, மருத்துவமனைகளை உருவாக்குவது, அதை எப்படி தயார் செய்வது என்று மெஷினரி ஒர்க் இன்றைக்கு சமூகத்தில் இல்லை. அதனால் இந்த சமூகமே நிம்மதி இல்லாத சமுதாயமாக வாழ்கிறது. எந்த சமூகம் கல்வி உள்ள சமூகமாக இருக்கிறதோ அந்த சமூகம் இந்த உலகத்திலும் மகிழ்ச்சியை பெறும், மறு உலகத்திலும் மகிழ்ச்சியை பெறும். கல்வி இல்லாத சமூகம் இந்த உலகத்திலும் பின்தங்கி நிற்கும், மறு உலகத்திலும் பின்தங்கி நிற்கும். மகிழ்ச்சியை அல்லாஹ் கல்வியில தான் வச்சிருக்கிறான். ஆனால் இந்த சமூகத்தின் நிலை எப்படின்னா, முல்லா நசீருதீன் கறி வாங்கிட்டு போன கதை தான். முல்லா சமைத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கறியை வாங்கி கொண்டு சமைப்பது எப்படிங்கிற புக்கையும் வாங்கிட்டு போவார். ஒரு கையில் கறி, இன்னொரு கையில் புக்கு. நடந்து கொண்டே இருக்கிற பொழுது ஒரு கையில் கறி, இன்னொரு கையில் புக்கு. நடந்து கொண்டே இருக்கிறார் முல்லா. ஒரு நாய் கறியை கவ்விட்டு ஓடுது. ஆகா, முல்லா கறியை கவ்விக்கொண்டு நாய் ஓடுகிறதே என்று எல்லோரும் திரத்துகிறார்கள். நாயை துரத்துறாங்க. முல்லா மட்டும் அதே இடத்துல நிற்கிறார். என்ன முல்லா, உனக்காக எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நீங்க மட்டும் அதே இடத்துல நிற்கிறீங்களே? இப்போ முல்லா சொன்னாரா, நாய் எப்படி கறியை சமைச்சிருன்னு பார்த்துடலாம், புக்கு என் கையில இருக்கு, புக்கு என் கையில இருக்கு, எப்படி சமைக்கும் பார்க்கலாம். இதே மாதிரி தான் நம் சமூகத்தின் நிலை. சச்சார் அறிக்கை வந்து விட்டது, நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம், கல்வியிலே, பொருளாதாரத்திலே, அரசியல் அமைப்பிலே எல்லாம் பின்தங்கி சொல்லிக்கொண்டே இருக்கிறதே தவிர செயல்பாடில்லை. கல்வியிலே வலுப்பெற வேண்டும் என்ற துணிச்சலும் செயல்பாடும் உள்ள சமூகம் வாழ்க்கையில் நிம்மதியை பெறும். அல்லாஹ் அதற்கு சந்தோஷத்தை வழங்குவான். கல்வியிலே அல்லாஹ் நிம்மதியை வழங்குகிறான். 6வதாக பிலாலுல் ஹவாஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நிம்மதியை அல்லாஹ் எதில் வைத்திருக்கிறான் என்றால் இதாஆ, அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடப்பதிலே அல்லாஹ் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். முதலாளி சொன்ன மாதிரி கேட்டுட்டாக்கா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், முதலாளி இல்லையா தொழிலாளி, முதலாளி சொன்ன மாதிரி கேட்டுட்டா சம்பளத்தை கூட்டி கொடுப்பான், சந்தோஷப்படுத்துவான், சாப்பாட்டை போடுவான், எல்லாம் செய்கிறோம் இல்லையா? முதலாளி சொன்ன மாதிரி கேட்கலன்னா பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக தான், அவன் உள்ள நுழையும் போதே ஒரு மாதிரியாக தான் நுழைவான். ஓடிப்போன அடிமை வந்த மாதிரி மெதுவாக வருவான். ஆனால் எஜமான் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டா எவ்வளவு சந்தோஷமா. இதே மாதிரி அல்லாஹ் சொன்னதையெல்லாம் என்ன சொல்கிறான் அல்லாஹ், கொஞ்சம் இபாதத்து செய்து கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 5 நேரம் வணங்குங்கள், உங்களுக்கு நிம்மதியை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனை பேர்கள் அதற்கு தயார் இல்லை?
இபாதத்தில் சுகம் கிடைக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு வழிபட்டு இபாதத்தை செய்யுங்கள், நிம்மதியை நான் தருகிறேன். ஆனால் இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, இந்த தொழுகையில் இபாதத்தில் அல்லாம கூட அழகாக எழுதுவார். நிறைய பேர் எப்படி தொழுகிறாங்கன்னு சொன்னால், இமாம் சாப் ஜும்மாவில் குத்துபாவில் இறங்குற நேரத்தில் தான் வீட்டிலேருந்தே அவர் கிளம்புவார். இமாம் குத்துபாவிலேருந்து இறங்கும்போது கிளம்புவார். ஹவுஸுக்கு அந்த பக்கம் நின்று தொழுவார். ஒரு சலாம் இங்கே, இன்னொரு சலாம் வீட்டில். அவ்வளவு வேகமான தொழுகை. ஒரு வரலாறை கூட எழுதுவார்கள். என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்படி தான் ஒரு நாள் பெருநாள் தொழுகை. பெருநாள் தொழுகை அன்னைக்கு எப்பயுமே தொலை வர்றாத ஆள், வருஷத்துக்கு அப்போ தான் ஒருக்கா வருவார். எப்படி பெருநாள் தொழுகைன்னே தெரியாது. ஹவுஸுக்கு பக்கத்தில் நின்று கடைசி சப்பில் நின்று தொழுதுட்டு இருக்கிறார். ஹவுஸுக்கு பக்கத்தில் எப்பயுமே தொழுக வர்ற ஒரு ஆள் இவருக்கு பின்னாடி போய் நின்ட்டார். இடம் பத்தாது ருக்கு சுஜு செய்யறதுக்கு. பொதுவாகவே இடம் பத்தலைன்னு சொன்னால் நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. முன்னாடி இருக்கிற ஆள் முதுகில் அப்படி கை வச்சோன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் இடம் கொடுப்பார், கொஞ்சம் நகர்ந்துக்குவார். அதே மாதிரி எப்பயுமே தொழுகு வந்த ஆள் இன்னைக்கு தொழுகு வந்த இந்த மனுஷன் மேலே கை வச்ச உடனே ஒரு முடிவு பண்ணிட்டான் இந்த ஆள். அப்போ பெருநாள் அன்னைக்கு முன்னாடி இருக்கிற ஆள் முதுகில் கை வைக்கணும்னு சொல்லி இவன் முன்னாடி இருக்கிற ஆள் முதுகில் கை வைக்க, அந்த ஆள் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆள் முதுகில் கை வைக்க, எப்பயுமே தொலை வர்ற ஆளுகளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ தான் அடிக்கடி மசாயில் மாற்றி விட்டுறானுங்களே, அதனால் எதுக்கு வம்பு, நம்ம கை வச்சிடலான்னு அப்படியே ஒவ்வொரு ஆளும் கை வச்சு கடைசியில் மோதினாரை போய் தடவியாச்சு. மோதினார் அப்படியே லைட்டை பார்க்குறாரு. மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கு, லைட்லாம் இருக்குது, எல்லாமே தண்ணிலாம் எடுத்து விட்டு தான் வந்திருக்கிறோம். என்ன பிரச்சனையோ தெரியல, யார் மௌத்தா போனாங்களோ தெரியலையே என்று எண்ணிக்கொண்டு எதுக்குடா வம்பு என்று சொல்லி பேசிமாம் தான் இருக்காருன்னு சொல்லி மோதினார் பேசிமாம் முதுகில் தடவை. பேசிமாம் அப்போ தான் அதிகப்படியான தக்பீரை சொல்லிட்டு ஓதலான்னு நினைக்கிறாரு. முதுவை தடவுனோன்னு பேசிமாமுக்கு விறுவிறுத்து சரி ஏதோ அதிகப்படியான தக்பீரை விட்டுட்டோம் போல தெரியுது, மோதினார் எடுத்து கொடுக்குறாருன்னு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 தக்பீரை சொல்லி அந்த தொழுகவே நாசமாக போச்சே. அதுக்கு யார் காரணம்? இபாதத்து சரியில்லை என்றால் மகிழ்ச்சி கெட்டு போகும். சஹாபாக்கள் அவ்வளவு கஷ்டத்திலேயும் நிம்மதியாக இருந்தார்களே, அதற்கு என்ன காரணம்? அவ்வளவு கஷ்டத்திலேயும் மகிழ்ச்சியாக இருந்ததற்கு காரணம் அவர்களிடத்தில் இத்தாத், வழிபடும் தன்மை இருந்தது. அமீருக்கும் வழிபட்டார்கள், அல்லாஹுக்கும் வழிபட்டார்கள். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? எவ்வளவு இத்தாத். போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா படை தளபதி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா போர் நடந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா போருக்கு இடையிலேயே காலிதை நீக்கிவிட்டேன், அபு உபைதா இன்றிலிருந்து அமீர். உடனே எதுவுமே பேசலையே காலித் இப்னு வலீத். சாதாரண படை சிப்பந்தியாக இருந்து போர் செய்துவிட்டு போரெல்லாம் முடிந்ததற்கு பிறகு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே போய் என்னை திடீரென்று நீக்கியதற்கு காரணத்தை நான் தெரிந்து கொள்ளவா என்று கேட்கிற பொழுது சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹ், மக்கள் எல்லாம் பேசினார்கள், காலிது போனாலே வெற்றி, காலிது போருக்கு போனாலே வெற்றி என்று. அல்லாஹுவை விட இந்த காலிதை அதிகமாக நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். வெற்றியையும் தோல்வியையும் தருபவன் அல்லாஹுதான் என்று நிரூபிப்பதற்காக வேண்டித்தான் காலிதே உன்னை நீக்கி அபு உபைதாவை நான் அமீராக்கினேன். இத்தாத், நீங்கள் வழிபட்டீர்கள், அதற்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை உங்களுக்கு வழங்குவானாக. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சொன்னார்களே, இத்தாத் வழிபாட்டிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான். மகிழ்ச்சிக்கான 7வது காரணம் பிலாலுல் ஹவாஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் மகிழ்வை யாருக்கு தருகிறான் தெரியுமா? யார் தவக்குல், அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து உலகத்திலே வாழுகிறாரோ அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று அல்லாஹுவின் மீது நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சியை தருகிறான். இன்னைக்கு நம்பிக்கை அல்லாஹ் மேல இருக்குதா, அடியார்களின் மீது இருக்கிறதா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடியார்கள் மேல என்னைக்காவது மகிழ்ச்சி இருக்கா? அல்லாஹுவின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அடியார்களை நம்புற அளவுக்கு அல்லாஹ்வை இன்னைக்கு நம்ம சமுதாயம் நம்புறதில்ல. பறவைகள் பட்சிகள் அத்தனையும் அல்லாஹுவை நம்புகிறது. காலையில் எழுந்து செல்லுகிற பொழுது வயிறு புடைக்க எந்த பறவையாவது போகுதா? பசியோடு செல்கிறது, அல்லாஹுவை நம்பி செல்கிறது. வருகிற பொழுது புடைத்த வயிறோடு வருகிறது. திமிங்கலம் ஒரு நாளைக்கு
5 டன்னு சாப்பிடுகிறது என்று ஆய்வுகள் சொல்கிறது. அந்த திமிங்கலத்தை என்றைக்காவது அல்லாஹ் பட்டினி போட்டிருக்கிறானா? 5 டன்னு சாப்பிட்றியே 4 நாள் பட்டினி கடை என்று அல்லாஹ் போட்டிருக்கிறானா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுஸ். யார் அல்லாஹுவை நம்பி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். யார் அல்லாஹுவை நம்பி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். இந்த தவக்குல் இறைநேசர்கள், வழிமார்கள், ஞானிகள் அல்லாஹுவை நம்பினார்கள். ஞானி அப்பா பாடலில் கூட வரும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் அப்பா சொல்லுவார்களாம், அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அப்படி இருக்கிறேன். ஏனென்றால் என் கைவசம் நான் இல்லை, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து நான் வாழுகிறேன். அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி நான் இருக்கிறேன். என்ன அழகான நம்பிக்கை! இந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை தருகிறான். இறுதியாக பிலாலுல் ஹவாஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா 8வதாக சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு மகிழ்ச்சியை தருகிறான் தெரியுமா? தன்னை விட யார் கீழே பார்க்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறான். துன்யாவில் தன்னை விட கீழே பார்க்கணும், ஆகிரத்து விஷயத்தில் தன்னை விட மேலே பார்க்கணும். துன்யாவிலே சைக்கிளில் போறவன் நடந்து போறவனை பார்க்கணும், பைக்கில் போற ஆளு சைக்கிளில் போற ஆளை பார்க்கணும், காரில் போற ஆளு பைக்கில் போற ஆளை பார்க்கணும், விமானத்தில் போறவன் காரில் போற ஆளை பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தின் நிலை எப்படின்னா, நடந்து போறவன் ஸ்கூட்டரை பார்க்குறான், அவனை மாதிரி வரணும், அவன் அதை பார்க்குறான், நிம்மதி போயிடுது, சந்தோஷம் இல்லை, அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்துக்கு நன்றி இல்லாமல் போய்விடுகிறது. அன்புக்குரியவர்களே, தன்னை விட யார் கீழே பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதியை வழங்குகிறான், சந்தோஷத்தை வழங்குகிறான். இப்போ தன்னை விட கீழே பார்த்து அவர்களுக்கு உபகாரம் செய்கிற பொழுது அல்லாஹ் கொடுக்கிற மகிழ்ச்சி எவ்வளவு தெரியுமா? அல்லாஹு அக்பர். வரலாறுகள் சொல்லி காட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர் பிலால் ரலியல்லாஹு தஆலா, ஒரு காலத்தில் ஏழை பிலால் பெருமானார் வஃபாத்தாவதற்கு முன்னால் ஓராண்டு காலத்திற்கு முன்னால் ஹிஜ்ரி 10 பிலாலின் வரலாறுகளை பாருங்கள். மதீனாவின் பணக்காரர்களில் பிலால் ரலியல்லாஹுவும் ஒருவர். தன்னுடைய பணம் முழுக்க அந்த பிலால் ரலியல்லாஹ் எடுத்து ஏழைகளுக்கு வழங்குவார்கள். மதீனாவிலே வாங்க ஆள் இல்லை, ஹிம்ஸுக்கு அனுப்புவார்கள். கேட்கிற பொழுது ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது பிலால் ரலியல்லாஹ் சொன்ன வார்த்தை, பெருமானார் தன்னை விட கீழே பார்க்க சொன்னார்கள், என்றைக்குமே நான் என்னை விட மேலே பார்த்ததே இல்லை, கீழே பார்க்கிறேன், நிம்மதியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னார்களே. இதை போன்றுதான் அன்புக்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, ஞானிகளின் தந்தை என்று போற்றப்படுகிற அப்துல்லாஹ் இப்னு முபாரக் பணக்காரர்கள் வசிக்கிற தெருவிலே போய் வசிப்பார்கள். இவர்கள் வாகனத்தை விட அவர்களின் வாகனம் உயர்வாக இருக்கிறது, இவர்களின் குதிரையை விட அவர்களின் குதிரை உயர்வாக இருக்கிறது, இவர்களுடைய சட்டையை விட அவர்களின் சட்டை, இவர்களின் உணவை விட அவர்களின் உணவு உயர்வாக இருக்கிறது. நிம்மதி போனது. அதனால் வந்தார்கள், ஏழைகள் வசிக்கிற தெருவுக்கு வந்தார்கள், உள்ளே குடியிருக்கிறார்கள். ஏழைகள் வாழுகிற தெருவிலே அவர்களின் வாகனத்தை விட தன் வாகனம், தன் உணவு, தன் ஆடை சிறப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, பொன்னெழுத்துக்களால் பெருமானாரின் வரிகளை யாராவது பொறிக்க நினைத்தால் தன்னை விட கீழே பாருங்கள் என்ற வரியை பொறித்து கொள்ளட்டும் என்றார்கள். மன நிம்மதியை அல்லாஹ், சந்தோஷத்தை யாருக்கு வழங்குகிறான்? யார் தனக்கு கீழே உள்ளவர்களை பார்க்கிறார்களோ, மேலே பார்க்காமல் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதியை வழங்குகிறான் என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி தருகிறான். மகிழ்ந்து என்றால் இந்த 8 தன்மைகளும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சியை தருகிறான். அந்த 8ஐயும் மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். யார் குர்ஆனோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை தருகிறான். யார் திக்ரோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை தருகிறான். யார் சொந்த பந்தங்களை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை தருகிறான். யார் ஒற்றுமையோடு குடும்பத்திலும் சமூகத்திலும் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சி தருகிறான். யார் இல்மே நாஃபே பயனுள்ள கல்வியை பெறுகிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறான். யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, இதாஅத் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை தருகிறான். யார் அல்லாஹ்வை மட்டும் நம்பி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை தருகிறான். தன்னை விட உலகத்திலே கீழே பார்ப்பவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை தருகிறான். எனவே இந்த 8 நிலைகளையும் நாமும் எடுத்து உலகத்தில் சிறந்து வாழ்ந்து அல்லாஹ்வின் அன்பையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெறுகிற நன்மக்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒலியே அருள்
ஒளியே அருள்வீர். ஒளிமார்க்கு கோமானாம் வழிகாட்டும் சீமானா இஸ்லாத்தின் போதனையை இனிதாக உரைத்தோரா குருவே யா முஹையத்தீன் ஒளியே அருள்வீர். பகுதாதின் நிறைவிளக்காம் பாரோர்க்கு ஒளி விளக்கா இருள் நோய் மாந்தனை காப்பீர். உரை தீர்க்கும் நாதா எம் குருவே யா முஹையத்தீன் ஒளியே அருள்வீர். அப்துல் காதிரே யா முஹையத்தீன் அருள்வீர். ஒளியே அருள்வீர். தாய் பூமியில் வந்த நாதரை பாடிடுவோம். ஆதியின் தூதாய் பூமியில் வந்த நாதரை பாடிடுவோம். அருளின் வடிவாய் அவனியில் வந்தார் அன்போடு பாடிடுவோம். அன்போடு பாடிடுவோம். வேதனை வாழ்க்கையில் விடிவு பிறந்தது, போதனையில் பேரின்பம் மலர்ந்தது, கோனவனையும் உலகம் மலர்ந்தது கோமான் நபியாலே. ஆதியின் தூதாய் பூமியில் வந்த நாதரை பாடிடுவோம். அலையிறை கொள்கை பண்பாய் இருந்ததன்று, மக்கள் பண்பாய் இருந்ததன்று. நிலையான பாதை தெரியாத மாந்தர் பலவாய் நடந்தரன்று, பலவிதமாய் நடந்தரன்று. குடியும் கொலையும் நிதமவர் வாழ்வில் கலையாய் திகழ்ந்த அன்று, களைந்தார் நபிகள் வந்து. வேதனை வாழ்க்கையில் விடிவு பிறந்தது, போதனையில் பேரின்பம் மலர்ந்தது, கோனவனையும் உலகம் உணர்ந்தது கோமான் நபியாலே. ஆதியின் தூதாய் பூமியில் வந்த நாதரை நபி கோமான் வந்தாரே. மடமை நினைவும் மனதினில் கொண்டே வாழ்ந்திட வேண்டும் என்று அண்ணல் வந்தார் வாழ்க்கை கொண்டு. வேதனை வாழ்க்கையில் விடிவு பிறந்தது, போதனையில் பேரின்பம் மலர்ந்தது, கோனவனையும் உலகம் உணர்ந்தது கோமான் நபியாலே. ஆதியின் தூதாய் பூமியில் வந்த நாதரை பாடிடுவோம். லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ். திருப்பதத்தை சிந்தை மிகவும் நாடுதே. லா இலாஹா இல்லல்லாஹ்
நாட்டம் லா இலாஹா இல்லல்லாஹு சேஹே உங்கள் பையல் நாட்டம் தீரவாரும் ஆரிவே லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் கருப்பதிந்த சீத்தமக்கு காட்டித்தாரும் காமிலே லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் கருப்பதிந்த சீத்தமக்கு காட்டித்தாரும் காமிலே கருதி வந்தோர் கருமம் தீர்த்து லா இலாஹா இல்லல்லாஹு கருதி வந்தோர் கருமம் தீர்த்து கவலை நீக்கும் ஹாதியே லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் உருவமில்லா உருவகத்துள் உறைந்த மௌன வடிவமே லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் உருவமில்லா உருவகத்துள் உறைந்த மௌன வடிவமே உண்மையான எங்கள் ஷேகே லா இலாஹா இல்லல்லாஹு உண்மையான எங்கள் ஷேகே ஒளி உதுமான் சாஹிபே லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் பொதிந்த மேலியோரே மல்புப
முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். தோரே புவி ஒக்க புகழ்ந்தேற்றிடும் பீரே முன்னவர்கள் இயற்றிய தவத்தால் உயர் முன்னவரின் உயர் உரு அருளால் தக்கலையில் வந்து தரித்தோரே புவி ஒக்க புகழ்ந்தேற்றிடும் பீரே. ஹக்கனருள் தன்னை மிக நாடி எழில் கானகம் மலையெல்லாம் ஓடி தக்கனருள் தன்னை மிக நாடி எழில் கானகம் மலையெல்லாம் ஓடி மண்ணும் தவம் இட்டமுடன் கூடி உயர் மன்னனருள் கண்டு மகிழ்ந்தாடி முன்னவர்கள் இயற்றிய தவத்தால் உயர் முன்னவனின் உயர் உரு அருளால் தக்கலையில் வந்து தரித்தோரே புவி ஒக்க புகழ்ந்தேற்றிடும் பீரே. மகிஷரின் துயர் எண்ணி பயந்து இரசூல் நபி மணி வழி நடந்து மகிஷரின் துயர் எண்ணி பயந்து இரசூல் நபி மணி வழி நடந்து இறையவன் அருள் மிக அடைந்து இன்பம் பெறும் வழி எந்தமக்கு புகன்று முன்னவர்கள் இயற்றிய தவத்தால் உயர் முன்னவரின் உயர் உரு அருளால் தக்கலையில் வந்து தரித்தோரே புவி ஒக்க புகழ்ந்தேற்றிடும் பீரே. ஹக்கனை உன் உளத்தினில் தேடு கதி தரும் நபி வக்கள நிலை சேரு தக்கனை உன் உள்ளத்தினில் தேடு கதி தரும் நபி கழவினை சேரு. அகன்றிடும் கேடுகள் பாரு என்று புகன்ற பீரோலி புகழ் பாடு முன்னவர்கள் இயற்றிய தவத்தால் உயர் முன்னவரின் உயர் உரு அருளால் தக்கலையில் வந்து தரித்தோரே புவி ஒக்க புகழ்ந்தேற்றிடும் பீரே. யா மததி குல்லி வைரன் நலவ
صل